पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம், மோட்ச சந்நியாச யோகம். இந்த மோட்ச சந்நியாச யோகத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகம் இந்த 50வது ஸ்லோகம். சித்திம் பிராப்தோ யதா பிரம்ம ததாப்னோதி நிபோதமே சமாசேனைவ கௌந்தேய நிஷ்டா ஞானஸ்ய யா பரா. சித்தியை அடைந்தவன், சித்தியை அடைந்தவன் அப்படின்னா கர்மயோகத்தினால மனசோட சமநிலை அடைந்தவன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனசோட சமநிலை இருக்கிறவங்க மட்டும்தான் வெளி விஷயங்கள்ல கொந்தளிப்பு இல்லாம பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ணணும், ஏது செய்யணும் அப்படின்னு வெளி விஷயங்கள்லயே இன்னைக்கு ப்ரோக்ராம்லேயே போயிட்டு இருந்துச்சுன்னா, ஒரு 20 கமிட்மெண்ட் இன்னைக்கு வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க. 20 கமிட்மெண்ட் வச்சிருக்கீங்க, அங்கே போகணும், இங்கே போகணும், இதை செய்யணும், அதை செய்யணும், எப்போ கிளாஸ் முடியும், கிளாஸ் முடிஞ்சோன்னு அடுத்த ப்ரோக்ராம் போகணும் அப்படின்னு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசு பாடத்திலேயே நிற்காம வெளியில போச்சு அப்படின்னா அதுக்கு பகிர்முகத்தான் பேர். எப்போ கர்மயோகத்தினால பார்த்தீங்கன்னா மனசு அடங்கி போய் நல்ல சொஸ்தமா பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இந்த மனசு பேனாவை எடுத்து பேனா எழுதி முடிச்சோன்னே மூடி போட்டு கவர் போட்டு வைக்கிறோம், அது பாட்டுக்கு குவைட்டா உட்கார்ந்துருக்கு பேனா. அதே மாதிரி இந்த மனசு பார்த்தீங்கன்னா எப்ப தேவையோ அப்ப செயல் புரிஞ்சு தேவையில்லாத காலத்துல சும்மா குவைட்டா இருந்துச்சு அப்படின்னா அதான் சித்தி அப்படின்னு பேரு, மனசோட சமநிலை அப்படின்னு பேரு. இந்த சமநிலையை பார்த்தீங்கன்னா கர்மயோகத்தினால மட்டும்தான் அடைய முடியும். ஒரு பக்கம் வைதிகம் இது. இதே சமநிலையை பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யோக மெத்தட்லயோ நல்லா பார்த்தீங்கன்னா பிராணாயாமத்தையோ ஜபத்தையோ அஷ்டாங்க யோகத்தை பார்த்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணாலும் இந்த சமநிலையை அடைய முடியும். ரெண்டுமே யோகம் தான். ஒன்னு கர்மயோகம், இன்னொன்னு அஷ்டாங்க யோகம். இந்த ரெண்டுத்தினாலையும் சமநிலையை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா சித்திம் பிராப்தா. அப்படி அடைஞ்சவன் பார்த்தீங்கன்னா எந்த விதமா அந்த பிரம்மத்தை அடைகின்றான். ஏன் பிரம்மத்தை அடையணும்? முக்தி அப்படின்னா என்ன அப்புறம் அப்படின்னா
அந்த பிரம்மத்தை அறிதல் தான் முக்தி. நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் முக்தி, அனுபூதி பண்றது தான் முக்தி. அப்ப யாருக்கெல்லாம் முக்தி வேணுமோ அவங்க கண்டிப்பா தன்னை பிரம்மமா அறியணும். அந்த பிரம்மத்தை அறிதல் ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பிரம்மத்தை எவ்விதமா அந்த சித்தியை அடைந்தவன் அடைகின்றான்? பிரம்ம யதாப்னோதி ததா ஆப்னோதி. எந்த விதமா பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை அடைகின்றானோ அதே மாதிரி ஞானம்னு நம்ம சொல்றோம். அந்த ஞானத்தோட ஒரு எல்லை இருக்கு, ஒரு சீமா, ஒரு எண்டு இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு எண்டு இருக்கு, ஒரு பூர்த்தி நம்ம சொல்றோம். ஒரு ஒரு இது பண்ற யஜ்யம் பண்றோம் அப்படின்னா பூர்ணாகுதி அப்படின்னு வந்தோன்னா அது பூர்ணமாகுது. அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கும் கான்வெகேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு கான்வெகேஷன் பாத்தீங்கன்னா பட்டமளிப்பு விழா ஒன்று பண்ணி வச்சு கொடுத்துட்றோம், அவ்வளோதான். அதோட நீ இப்போ வரவேணாம் இனிமே காலேஜுக்கு அப்படின்னு சொல்லிடுறோம். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு எண்டு பார்த்தீங்கன்னா இருக்கு. நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், பசித்திருந்து போனோன்னு தன்னால போதும்னு நானே என்ன பண்ணிடுறேன், நிப்பாட்டிடுறேன். அப்போ எல்லா காரியத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு பாயிண்ட் இருக்கு. இப்ப ஞான அபியாசத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவான நிலை இருக்கு. அந்த ஞானத்தோட முடிவான நிலைக்கு என்ன பேர் அப்படின்னா நிஷ்டா அப்படின்னு பேர், பராநிஷ்டா அப்படின்னு பேரு. ரொம்ப மேலான நிஷ்டை. எதுக்கு? பிரம்ம ஜானத்துக்கு, ஆத்ம ஞானத்துக்கு ஒரு பூரண நிலை ஒண்ணு இருக்கு. அதுதான் சுவானுபவம் அப்படின்னு பேர், ஆத்மானுபவம் அப்படின்னு பேர், பிரம்மானுபவம் அப்படின்னு பேர். இதை பாத்தீங்கன்னா எது இருக்கோ அது மாதிரி ஒரு நிஷ்டை. அதையும் என்னிடமிருந்து சுருக்கமாக கேட்டு தெரிந்து கொள்வாயாக. நான் நிஷ்டையை பத்தி சொல்ல போறேன். நிஷ்டைனாலும் பிரம்மத்தை அடைதல் அறிதல்னாலும் ரெண்டு மொழி அடிச்சா. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சோட பாஷ்யக்காரர் என்ன பண்ணார், ஆத்மானா என்ன, ஆத்ம ஞான நிஷ்டைனா என்ன அப்படின்னு பூர்வபக்ஷ ரூபத்துல இந்த கேள்வி எல்லாம் நிறைய கேட்கிறோம் நம்ம. ஆத்மானா என்ன அப்படின்னும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல் பாத்தீங்கன்னா லோக்கத்துல இருக்கு. அதனால ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல நம்மளோட விஷயத்தை கிளியர் பண்றதுக்காக ஆரம்பிக்கிறார். இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா முதல் நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறோம், ஆத்மாவை எதுக்கு தெரிஞ்சுக்கணும், மோட்சம் வேணும் தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா வேற வேலை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒருத்தனே புரிஞ்சுக்கணும். மோட்சம் வேணுமா, பிறவி சக்கரத்துல இருந்து நம்ம விடுபடணுமா, திரும்ப பிறக்க வேணாமா, அப்ப ஞானாதேவது கைவல்யம். மோட்சம்ன்றது பாத்தீங்கன்னா ஞானத்தினால மட்டும்தான் முடியும். வேற உபாயம் இருக்கா அப்படின்னா புருஷ சுத்தத்துல சொல்லுது, ஸ்வேதாஸ்வதர சொல்லுது, நான்ய பந்தா வித்யதேயனாய. இந்த ஆத்மாவை அறிதலுக்கு அந்நியமா வேற எந்த ஒரு உபாயமும் பாத்தீங்கன்னா வேதத்துல சொல்லப்படவில்லை மோட்சத்துக்கு. ஞானா திருதே மோக்ஷா. ஞானம் இல்லாமல் பாத்தீங்கன்னா மோட்சம் பாத்தீங்கன்னா சித்திக்காது. அப்ப ஞானம்ன்றது ரொம்ப அவசியமா இருக்கு. ஆத்ம ஞானம், ஆத்ம ஞானம், ஆத்ம ஞானம்னா என்னது, என்னை பற்றி அறிதல், நான் தான் ஆத்மா. அப்ப நான் அப்படின்ற விஷயத்த ஆச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்ப கிளியரா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சொன்னார். 96வது பேஜ்ல சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானம் என்பது எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு ஞானம் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஆத்மான்றது ஆப்ஜெக்ட் இல்லை, அது விஷயம் அல்ல. முதல் ஸ்டெப். இந்த ஆத்மான்றது நான் அப்படின்றது ஆப்ஜெக்ட் இல்லை. அதே நேரத்துல ரெண்டாவது, இந்த ஆத்மா சப்ஜெக்டா இருக்கு. ஓகே, நான் தான் ஆத்மா. சப்ஜெக்ட்னா எது, நான் தான் ஆத்மா. இந்த நான் அப்படின்ற ஆத்மாக்கு ஏதாவது ஃபார்ம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆத்மாக்கு ஃபார்ம் இல்லைன்னா ஆகாரவான். அப்ப ரெண்டு விஷயத்த மனசுல பாத்தீங்கன்னா வேதாந்தம் படிக்கிறவங்க நல்லா மனசுல வச்சுக்கணும். இந்த ஆத்மாவை ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது. நீங்க ஆப்ஜெக்ட் எவ்வளவு காலம் பண்றீங்களோ தூரே. நீங்க ஆப்ஜெக்ட் பண்ண ட்ரை பண்ண அந்த ஆத்மாட்ட இருந்து நீங்க என்ன பண்றீங்க, ரொம்ப டிஸ்டன்ஸ்ல போயிட்டே இருக்கீங்க, ரொம்ப தூரம். அது அனந்த கோட்டி ஜென்மங்கள் ஆனாலும் உங்களால ஆத்மாவை அறியவே முடியாது. அப்ப ஆப்ஜெக்ட் பண்றத ஃபர்ஸ்ட் ஒருத்தோட நிப்பாட்டணும். முதல் காரியம், ஆத்மா ஆப்ஜெக்ட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஆத்மாக்கு ஏதாவது ஃபார்ம் இருக்கா அப்படின்னா ஆத்மாக்கு ஃபார்ம் இல்லை. அப்ப அது என்னது, சச்சிதானந்த ஸ்வரூபம், வேற எதுவுமே இல்லை, வெறும் கான்சியஸ்னஸ். இதான் இவ்வளவுதான் விஷயம். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆனா மந்திரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன், ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தாத் பாரூபா ஸ்வயம் ஜோதி, இது மாதிரி லைட்டா சொல்லியிருக்கே. அப்படின்னா அந்த லைட்டா சொன்னதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா
ஆத்மாவை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரே ஒரு மெத்தட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை அறியறதுக்கு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. பிருகதாரண்யக உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம், முக்கியமான மந்திரம் இருக்கு. ச ஏஷ ஆத்மா நேத்தி நேத்தி, ச ஏஷ நேத்தி நேத்தி ஆத்மா அக்ரிஹ்யோ நகி கிரஹ்யதே. ஒரு முக்கியமான மந்திரம். பிருகதாரண்யத்துல 3:9:26 3:9:26 வந்து பாத்தீங்கன்னா 3:9:26 பிருகதாரண்யம். இதுதான் ஹைலைட். இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் டைரக்டா அறிய முடியாது. ஏன்? ஆப்ஜெக்ட் இல்ல. அப்ப ஆப்ஜெக்டா இருந்தா இதுன்னு ஒருத்தர் உபதேசம் பண்ண முடியும். நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா, ஓ இதுவா, ஒரு பிள்ளையாரா, பிள்ளையார் தான் ஆத்மாவா, விஷ்ணு தான் ஆத்மாவா, சங்கு சக்கர கதாதாரியா இருக்கிறவர் தான் ஆத்மாவா அப்படின்னு நம்ம வெளியில இருக்கிறத அறியலாம். அப்ப ஆப்ஜெக்டா இல்ல, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஃபார்மும் இல்ல. அப்ப எப்படி அறியறது அப்படின்னா ஒரே ஒரு மெத்தட் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இச ஏஷ ஆத்மா நேத்தி நேத்தி. இந்த ஆத்மாவை எப்படி அறிய முடியும்? நேத்தி நேத்தி இத்தி ஆத்மா. இந்த ஆத்மாவை அறியறதுக்கு வேற எந்த உபாயத்தையும் நீங்க கை கொண்டீங்க அப்படின்னாலும் நீங்க தப்பா புரிதல் இருக்கு, உங்களுக்கு நல்ல குருநாதரோ இல்ல நல்ல சாஸ்திரமோ கிடைக்கலன்னு அர்த்தம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு உபாயம், இது இல்லை இது இல்லை இது இல்லை. எதெல்லாம் இல்லை? அதான் ரெண்டு சொல்லிட்டோம். இது ஆத்மா, ஆப்ஜெக்ட் இல்லை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஆத்மான்னு வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஜெக்டா இருக்கோ அதெல்லாத்தையும் இது இல்லை இது ஆப்ஜெக்ட், இது இல்லை இது ஆப்ஜெக்ட், இது இல்லை இது ஆப்ஜெக்ட், இது இல்லை இது ஆப்ஜெக்ட் அப்படின்னு இந்த மொத்த பிரபஞ்சமும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாகிரதம் சொப்பனம், இது எல்லாமே நமக்கு ஆப்ஜெக்டா தெரியறது. இந்த ஜாகிரத பிரபஞ்சம், அதுக்கப்புறம் உங்க பாடியை வந்து கண்ணுக்கு முன்னாடி நீங்க கண்ணாடியில பாக்குறீங்கல்ல, அப்போ உங்க பாடியை வந்து நீங்க பாக்குறீங்க. அப்போ உங்க பாடியும் ஆப்ஜெக்டா நீங்க பாக்குறீங்க. என் கை, என் தலை, என் மூக்கு, என் மீசை எல்லாத்தையும் நான் பாக்குறேன். என்னோட பாடி ஏன் எனக்கு வெயிட் லாஸ் ஆகிட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் மெதுவாக கெயின் ஆகிருக்கு. தெரியுது அவங்களுக்கு வெயிட் வெயிட் கெயின் ஆகுது, வெயிட் லாஸ் ஆகுது தெரியுது. எனக்கு கொஞ்சம் ஃபேட் ஆகிருக்கேன், கொஞ்சம் வெயில் காலம், அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் எல்லாம் ஃபேட் ஆகி போயிருக்கு, கருப்பாகி போயிருக்கு, தெரியுது இல்லை? அப்போ ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பாடியில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஆப்ஜெக்ட் பண்ணுறோமா? அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மா பாடி இல்லை. இந்த லோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்ணுறோம், இது இல்லை, இது விஷயம் இல்லை. அப்ப நேத்தி நேத்தி நேத்தின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரத லோகத்தையும் ஜாகிரதத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்தூல தேகத்தையும் நேத்தி பண்ணி, சொப்பனத்துல இருக்கக்கூடிய சொப்பன பிரபஞ்சத்தையும் சொப்பனத்துல இருக்கக்கூடிய அந்த தேகத்தையும் நேத்தி பண்ணி, ஏன்னா ஆப்ஜெக்ட் ஒரே ஒரு நேத்தி பண்றதுக்கு ஒரே ஒரு உபாயம், இது திருஷ்யம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த புஸ்தகம் எனக்கு வந்து பார்க்கப்படுவதா இருக்கு. அப்ப இந்த புஸ்தகம் நான் இல்லை. எது எதையெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அதெல்லாம் நீங்கள் இல்லை. சிம்பிள் லாஜிக் இது. எது எதெல்லாம் நான் பார்க்கிறேனோ அது எல்லாம் நான் இல்லை. பார்க்கின்றவன் நான், பார்க்கப்படும் வஸ்துவாக ஒருபோதும் ஆக முடியாது. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கத்துக்கு போறேன். தூக்கத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா இந்த வெளியில இருக்க ஜாகிரதம் சொப்பனத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நேர்த்தி பண்றோம். நேர்த்தி பண்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெத்தட்லாம் சொல்ல போறோம். என்ன நேர்த்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்றது. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணி 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 வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி தூக்கத்துக்கு போகும்போது இதான் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், படுக்க நான் தூங்க போறேன் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்றோம், வெளியில கண்ணை மூடிக்கிறோம், லைட் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், ஆஃப் பண்ணிடுறோம், ஆடியோ எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மியூட் பண்ணிடுறோம், ஆஃப் பண்ணிடுறோம். அப்ப ரூமை வந்து டார்க் ஆக்கிக்கிறோம். யாரும் சந்தை கடையில போய் தூங்குறது இல்லை, தனியா பெட்ரூம்ல வந்து ஏகாந்தமா இருந்துதான் தூங்குறோம். அப்பதான் ஷட் டவுன் ஆக முடியும். ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே தூங்கலாமா சாமி? சாப்பிட்டா தூங்க முடியாது. மியூசிக் கேட்டுக்கிட்டே தூங்கலாமா? தூங்க முடியாது. வீடியோ பார்த்துக்கிட்டே தூங்கலாமா? தூங்க முடியாது. அப்ப இதுல எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி என்ன பண்றோம், மெதுவா வந்து உள்ளுக்குள்ளார டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம். அங்க உள்ளுக்குள்ளார போனோம்னா மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் ஆனோம். உள்ளுக்குள்ளார மனசும் என்ன பண்ணுது அப்படின்னா அங்க இருக்கிற ஸ்டோர் ரூம்ல இருந்து ஒரு சொப்பனத்தை வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி அங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் நடக்குது. சொப்பனத்தை பார்க்கணும். அங்கேயும் கொஞ்சம் டயர்டாகி என்ன பண்றோம், மெதுவா அதையும் ஷட் டவுன் ஆகி அதுக்குள்ளார இருந்து தூக்கத்துக்கு நம்ம போயிடும். அப்படி தூக்கத்துக்கு போகும்போது அந்த இடத்துல என்ன இருக்குன்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம், அந்த இடத்துல வந்து ஒண்ணுமில்லை. தூக்கத்துல என்ன இருக்கு? ஒண்ணுமில்லை. ஆப்ஜெக்ட் இருக்கா? இல்ல. ஜாகிரத சொப்பனத்திலே ஆப்ஜெக்ட் எல்லாம் போயிடுச்சு. அப்ப தூக்கத்துல வந்து நமக்கு என்ன அனுபவம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றுமில்லை அப்படின்ற அனுபவம் இருக்கு.
அங்க என்ன இருக்கு அப்படின்னா ஒரே இருட்டு, ஒண்ணும் இல்லைன்னா இருட்டு. நீங்க எப்ப சொல்லுவீங்க ஒண்ணும் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஜெக்ட் ஒரு கருகும் இருட்டா இருந்துச்சுன்னா ஒண்ணும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தூக்கத்துக்குள்ளார நமக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா ஒண்ணும் இல்லை அப்படின்னு உண்டாகுது. அந்த இடத்துல அதே மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்துகிட்டு அனுஷ்டானம் பண்றான் அப்படின்னா, வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு நேத்தி 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 பண்ணிக்கிட்டே போனான் அப்படின்னா, எல்லா வஸ்துக்களையும் நேத்தி பண்ணதுக்கு பிறகு ஒரு இருட்டு கிடைக்கும். பிரகிருதி அப்படின்னு பேரு, அவ்வியக்தம் அப்படின்னு அதுக்கு பேரு. நம்ம தூக்கத்துல டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அந்த பேர் என்ன பேரு? ஒன்றும் தெரியவில்லைன்றதுக்கு அவ்வியக்தம், மூல பிரகிருதி, மாயா, அவித்யா அப்படின்னு பேரு. அப்போ அந்த இடத்த பார்த்த உடனே ஒருத்தருக்கு என்ன ஆகும்? ஓ, ஒண்ணுமில்லை அப்படின்னு. அங்க அப்படி இல்லப்பா, ஒண்ணுமில்லைல்ல. அந்த ஒண்ணுமில்லைன்னு சொல்லக்கூடியது யாருன்னா நீ இருக்க. அங்க அந்த இடத்துல யாரு இருக்கா? நான் சுகமா தூங்குன, வேற ஒன்றையும் அறியவில்லை. அப்ப வேற ஒன்றையும் அறியவில்லை கூட என்னது? ஆப்ஜெக்ட் தான். ஒன்னும் தெரியலன்றது கூட பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் தான் ஒழிய அறிபவன் ஒருத்தன் இருக்கான். ஒரு நல்ல அமாவாசை இருட்டு, அமாவாசை இருட்டுல ஒரு சிட்டியை விட்டு வெளியில எங்கேயோ கொண்டு போய் ஒரு மலையிட்ட நிக்க வச்சிட்டீங்க காட்டுக்குள்ளார. என்ன தெரியுது அப்படின்னா ஒன்னும் தெரியல அப்படின்னு சொல்லுவோம். ஒன்னும் தெரியலன்னா நீங்க இருக்கீங்களா? ஆமா, நான் இருக்கேன்ல. அப்ப நான் இருக்கேன் அப்படின்னா எப்படி தெரியும் உனக்கு அப்படின்னு கேட்டா, சுயம் ஜோதி பிராமணம் அப்படின்னு ஒரு முக்கியமான பிருகதாரண்யத்துல ஏக ஸ்லோகி அப்படின்னு உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா யூடியூப்ல இருக்கு. நம்மளோட கிளாஸ் பாத்தீங்கன்னா ஏக ஸ்லோகி வேதாந்தம் அப்படின்னு சங்கரர் 4 வரியில ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரு. அப்போ எல்லா கரண்ட்டும் ஆஃப் ஆகி வெளியில எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. கரண்ட் இல்லையா? ஆமா, கரண்ட் இல்லை. கேண்டில் இருக்கா பாருங்க, கேண்டில் தெரியல. தீப்பெட்டி இருக்கா பாருங்க, தீப்பெட்டி எங்க இருக்குன்னு தெரியல. லைட்டர் இருக்கு பாருங்க அந்த டேபிளுக்கு மேல, டேபிளே தெரியல. அப்புறம் எங்க லைட்டர் எங்க எடுக்கிறது? ஒன்னும் தெரியல ஜி. ஒண்ணுமே தெரியலையா? ஆமா ஜி, கருகும்மா இருட்டா இருக்கு ஜி. அப்படியா? கருகும்மா இருட்டா இருக்கா? அப்ப நீங்க இருக்கீங்களா? நான் இருக்கேன் ஜி. இப்ப நான் இருக்குன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? லைட் எதுவுமே இல்லை, உங்களால கண்ணால பார்க்க முடியல எதையும். அப்போ எதுவும் பார்க்க முடியாத இடத்துல நான் இருக்கேன்னு எப்படி நம்ம சொல்றோம்? அப்ப நான் சொல்றதுக்கு பாத்தீங்கன்னா நான் இருக்கேன்றதுக்கு சென்ஸ் ஆர்கன்ஸ் தேவையில்லை. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தூக்கத்துக்குள்ளார ஒருத்தன் போனோன்னு அந்த இடத்துல தூக்கத்திலையும் நான் என்ன சொல்றேன்? நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. அப்ப வேற ஒன்றையும் அறியவில்லை அப்படின்றது ஆப்ஜெக்ட், இருட்டு. ஆப்ஜெக்ட் தான் இருட்டு ஒழிய அந்த ஆப்ஜெக்டை அறியக்கூடிய சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா சுயம் ஜோதி. நான் தான் பாத்தீங்கன்னா இருக்குன்னு அறிபவன் நான், இல்லை என்றும் அறிபவன் நான். நான் அறிவே சொரூபமானவன். அப்ப தூக்கத்துல மாதிரியே தான் ஒருத்தன் சமாதி அபியாசத்துக்கு ஆத்மானுபூதிக்கு போறான் அப்படின்னா இந்த பிளாக் ஹோலை பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணுவான். அந்த பிளாக் ஹோலுக்கு பேரு காரண சரீரம் அப்படின்னு பேரு, அவ்வியக்தம்னு பேரு. அந்த இடத்துல நமக்கு என்ன தோணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்ற தோணும். அதை நிஷேதம் பண்றதுக்காக இல்ல அங்க இருட்டு இல்ல, நீ இருக்க. அந்த இடத்துல சுயம் ஜோதியா நீ இருக்க, சுகஸ்வரூபமா சச்சிதானந்தமா நீ இருக்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஸ்ருதி பாத்தீங்கன்னா ஆதித்ய வர்ணம் தமசப்பரஸ்தா, அது இருட்டுக்கு அப்பால் இருக்கிறது, அந்த அந்தகாரத்துக்கு அப்பால இருக்கக்கூடியது. புருஷ சுத்தத்துல டெய்லி படிக்கிறவங்க இருக்காங்க. ஆதித்ய வர்ணம் தமசப்பரஸ்தாத் அப்படின்ற சப்தம் ரொம்ப பிரசித்தம், ஸ்வேதாஸ்வதரத்திலையும் பிரசித்தம். தமசப்பரஸ்தாத்னா என்ன அர்த்தம்? இருட்டுக்கும் மேல இருக்கக்கூடியது அந்த ஆத்ம தத்துவம், அது ஆதித்ய வர்ணம். ஆதித்ய வர்ணம் அர்த்தம் பிரகாசம். பிரகாசம்னா என்ன அர்த்தம்? வெறும் அறிவு ஸ்வரூபமானது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கு என்னன்னா ஒரே ஒரு ஸ்வரூபம், வெறும் நாலேஜ், வெறும் அறிவு மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஆத்ம தத்துவம். புரிஞ்சாச்சு? சரி, உடனே பூர்வ பக்ஷி கேட்கிறான், இந்த ஞானம் ஞானம் நம்ம சொல்றோமே சுவாமி, ஞானத்துல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல இருக்கிற எந்த ஞானமா இருந்தாலும் அதுக்கு ஒரு நாமம் ரூபம் குணம் ஏதாவது ஒண்ணு இருக்கணும். ஆனா இந்த ஆத்மாக்கு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஆத்மாக்கு பாத்தீங்கன்னா நிர்குணம் நிராகாரம், ஆப்ஜெக்ட் இல்ல, அதுக்கு ஒரு ஃபார்ம் இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா பூர்வபக்ஷி சிம்பிளா சொல்றான், இந்த ஆத்மாவை பாத்தீங்கன்னா அடைதல் என்பது யாருக்கும் முடியவே முடியாது. ஏன்னா இந்த புத்தினால பாத்தீங்கன்னா என்ன அறிய முடியும்? இந்த புத்திக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. என்ன கெப்பாசிட்டினா நாம ரூப குணங்கள் ஏதாவது ஒண்ணு இருந்தாதான் இந்த புத்தியால அறிய முடியும்.
நீங்க பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் அனந்த கோடி காலத்துல இருந்து ஆரம்பிச்சு எப்போ ஆரம்பிச்சோமோ அனாதி காலத்துல இருந்து பிறந்து இறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து வந்துட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா நாமரூப குணங்கள் இல்லாத ஒரு அறிவு உண்டாயிருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. நம்மளோட எல்லா அறிவும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நாமம், ஏதோ ஒரு ரூபம், ஏதோ ஒரு குணத்தோடு கூடுகிறது. ஆனா ஆத்மா எப்படிப்பட்டது? ஆத்மா நிராகாரம், அதுக்கு ஃபார்ம்லெஸ், அது ஆப்ஜெக்ட் இல்ல. அப்ப அப்படிப்பட்ட ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகுமா அப்படின்னா பூர்வபக்ஷி சொல்றா, கண்டிப்பா அது மாதிரி ஒரு ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகவே உண்டாகாது. அப்ப ஞானம் உண்டாகல அப்படின்னா, நிராகார ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகல அப்படின்னா, அதுல எப்படி ஞானத்துக்கு அப்புறம் தான் ஞான நிஷ்டை அப்படின்றது சொல்லப்படுது, அதுல தொடர்ந்து நிக்கிறது. ஞானமே உண்டாகல அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு எப்படி பாவனா சித்திக்கும்? பாவனா சித்திக்கல அப்படின்னா நிஷ்டை வராது. அப்ப ஞானமே சித்திக்கல அப்படின்னா ஞான நிஷ்டை ரொம்ப தூரம் சுவாமி, சும்மா ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூக்கி பூர்வபக்ஷி போட்டுறான். உடனே பாத்தீங்கன்னா சித்தாந்தியா இருக்கிறவர் முக்கியமான விஷயம் சொல்றார், அவ்வாறு இல்லை. என்ன முக்கியமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான ஸ்லோகத்துல இந்த முக்கியமான பாட்டு, இந்த ஆத்மாவும் இந்த புத்தியும் பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மான்றது நான், தூக்கத்துல நான் இருக்கேன். தூக்கத்துல இருக்கிற நானுக்கு பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஒன்றும் அறியவில்லை அப்படின்னு, அந்த ஒன்றும் அறியவில்லை தான் மாயா. அதான் ஒரு லேயரா இந்த நானை மறைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு லேயர். இந்த நான் ஒன்றும் அறியவில்லை அப்படின்னு தூக்கத்துல இருக்கணும். தூக்கத்துல இருக்கிற அவஸ்தைக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா காரண அவஸ்தை, காரண சரீரம் அப்படின்னு பேர். இங்க இருந்து நம்ம வேக்கப் ஆகும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒன்றும் அறியவில்லைன்னு நம்ம எந்த மாயாவை சொன்னமோ, எந்த மூல பிரகிருதி மாயா தூக்கத்துல ஒன்றும் இல்லாமல் பீஜ ரூபத்துல இருந்துச்சோ, வித ரூபத்துல இருந்துச்சோ, விதை தானே செடியாகுது, செடி தானே மரம் ஆகுது. நம்ம பாத்தீங்கன்னா விதைய பார்க்க முடியுதா அப்படின்னா, பூமிக்குள்ளார விதை போட்டிருக்கோம், ஏதாவது தெரியுதா அப்படின்னா ஒன்றும் தெரியலன்னு சொல்றோம். ஒரு லேண்டு கூட்டு போயிட்டு பீனட்ஸ் போட்டிருக்கு, பீனட்டை விதைச்சிருக்காங்க. போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நாளுக்கு முன்னாடி நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா பூமிக்குள்ளார இருக்கிற பீனட் வெளியில தெரியவே தெரியாது, வேர்க்கடலை தெரியாது. ஏன் அப்படின்னா பூமிக்குள்ளார இருக்கு, விதை பூமிக்குள்ளார இருக்கிறதுனால தெரியாது. எப்ப தெரியும்? மெதுவா ஒரு மழை வந்ததுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா தெரியும். ஓ, லேண்ட்ல ஒரு 5 நாளுக்கு அப்புறம் ஒரு மழை பெஞ்சுது அப்படின்னா அந்த பீனட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன 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 முட்டு 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 முட்டா தெரியும். அந்த லேண்ட் ஃபுல்லா அங்கங்க வெள்ளை வெள்ளை வெள்ளையா தெரியும், சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. ஒரு 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த முட்டு பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா செடி சின்ன சின்ன செடி செடியா வந்துடும், நமக்கு நல்லா கண்ணுக்கு தெரியும். ஏன் 4 நாளுக்கு முன்னாடி தெரியல? வெத ரூபத்துல இருந்துச்சு, கண்ணுக்கு தெரியல. அப்போ கண்ணுக்கு தெரியலன்னு நம்ம சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் தெரியலன்றது விதை, அதான் அவித்யா, அதுதான் மாயா. அந்த விதை தான் எப்படி முளையாயி செடியாகுதோ அதே மாதிரி ஒன்னும் தெரியலன்னு நம்ம ராத்திரியில சொல்லிக்கிட்டு இருந்தோமே, அதுதான் பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகும் போது முளை மாதிரி புத்தி ஆயிடுச்சு. அப்போ யார் ஆனா புத்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தின்றது இந்த அவித்யான்ற ஒண்ணுமில்லாததுதான் புத்தியா பரிணமிக்குது. புத்தியில என்ன குணம்? இந்த புத்தி பாத்தீங்கன்னா யாரோட காரியம் அப்படின்னா அவித்யாவோட காரியம். அவித்யா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா திரிகுணம், 3 குணங்களுடையது அவித்யா. அப்போ அம்மா 3 குணங்கள்னா குழந்தையும் 3 குணங்கள் இருக்குமா? அவித்யா தான் பரிணமிக்குது புத்தியா. அதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 குணங்கள் ஒவ்வொரு இடத்துலயும் அதிகம் கம்மின்னு 3 குணங்கள்ல வேரியேஷன் இருக்கு. இந்த புத்தி பாத்தீங்கன்னா முதல்ல உற்பத்தியான புத்தி அத்தியந்த சொச்சம், ரொம்ப கிளியரா இருக்கிறது, சத்துவகுண பிரதானம். இந்த சத்துவகுண பிரதானமா இருக்கக்கூடிய இந்த புத்தி பாத்தீங்கன்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது. காலையில வேக்கப் ஆகும்போது புத்தி வேக்கப் ஆகுது, அதுக்கப்புறம் மனசு வேக்கப் ஆகுது, அதுக்கப்புறம் இந்திரியங்கள் வேக்கப் ஆகுது, அதுக்கப்புறம் இது ப்ரொஜெக்ஷன் எல்லாம் அந்த மொத்த ஜெகத்தும் தெரிய ஆரம்பிச்சது. அப்ப முதல்ல யாரு? இந்த மனசு, இந்த புத்தி. அந்த கரணம்னு எடுத்துங்க. அந்த கரணம் பாத்தீங்கன்னா இதுல மெதுவா என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அதோட தத்துவம் சுத்தம் தான். ஆத்மாக்கு ஈக்குவலா அதை பாத்தீங்கன்னா ஒரு 98% வரைக்கும் நீங்க என்ன பண்ண முடியும்? அந்த மனசை சுத்திகரணம் பண்ண முடியும். சுத்திகரணம்னா என்ன அர்த்தம்? சத்துவ குணத்தை அதிகப்படுத்த 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 அந்த இடத்துல ஞானம் பாத்தீங்கன்னா தன்னை பத்தின ஞானம் உண்டாகும்.
அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹல்வாவை வந்து பாத்தீங்கன்னா நல்ல லேபிள் போட்டு வேற வேற கவர்லாம் போட்டு பிராண்ட் நேம் எல்லாம் போட்டு வேற வேற கலர் பிரிண்ட் எல்லாம் போட்டு அந்த ஹல்வாவை கவர் பண்ணி வச்சிருந்தா உள்ள ஹல்வா இருக்குன்னு தெரியாது. அதே ஹல்வாவை வந்து டிரான்ஸ்பரண்டான ஒரு ஷீட்ல வந்து கவர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் ஷீட்ல, அப்ப உள்ள இருக்கிற ஹல்வா வெளியில அப்படியே தெரியும் உங்களுக்கு. அப்ப டிஃப்ரெண்ட் இருக்கா? பிரிண்டட் பண்ண ஒரு கவர்ல பேக்கிங் பண்றதுக்கும் டிரான்ஸ்பரண்டா இருக்கிற கவர்ல பேக்கிங் பண்றதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்ப நம்ம மனசு என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹேபிட்டை கொண்டு வந்திருக்கோம். சதா காலமும் விஷய சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் இந்த மனசோட இயல்பா இருக்கு, இந்த புத்தியோட இயல்பா இருக்கு. காலையில இருந்து பாருங்க, காலையில இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஏதோ ஒரு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கோம். விதவிதமான சிந்தனைகள் போயிட்டே இருக்கு, நானாவிதமான சிந்தனைகள் போயிட்டே இருக்கு. இந்த சிந்தனைகள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல நம்ம எப்படி இருந்தோம்? நான் ஒன்றும் அறியவில்லைன்னு, அந்த ஒன்றும் அறியவில்லைன்றது என்ன கவர் பண்ணிருச்சு தூக்கத்துல, அவித்யா. ஜாகிரதத்துல அந்த அவித்யா வந்து பாத்தீங்கன்னா புத்தியா அந்த கரணமா மனசா பரிணமிச்சு அந்த புத்தியில ஒரே தாட்டு. இந்த தாட்டு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிண்டட் போட்ட ஒரு ஷீட் மாதிரி உள்ள அல்வா இருக்கிறது வெளில தெரியல. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மள மூடி மறைச்சிருக்கிறது இது. இந்த நம்ம வெளியில இருக்கிற இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா மூடி மறைச்சிருக்கு. மூடி மறைச்சிருக்கிற இந்த மனசுனால சதா சிந்தனை பண்ணிட்டு இருக்க மனசு, இந்த மனசுல என்னெல்லாம் சிந்தனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்ச கிளேஷங்கள் அப்படின்னு யோக சூத்திரத்தை சொல்லுது. என்ன அப்படின்னா, இந்த மனசுன்றது வந்து பாத்தீங்கன்னா சதா காலம் விருத்தி ரூபமா இருக்கு. என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவித்யா. இதான் முதல் பேஸ் தூக்கத்துல இருக்கிறது. அது வெளியில வரும்போது எப்படி ஆச்சு? அஸ்மிதா, அகங்காரம் சொல்ற நான் அது ஒரு தாட்டு. நான் மனுஷன், நான் பரமஹம்சானந்தா, நான் சன்னியாசி, நான் வேதாந்தி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் நம்மளை பத்தின ஒவ்வொரு தாட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற ஆத்மாவை என்ன பண்ணிருக்கு? க்ளோஸ் பண்ணிடுச்சு. அப்ப நான் அப்படின்ற சுத்த ஆத்மாவை மறைச்சு ஒரு அவித்யாவுக்கு மேல ரெண்டாவது லேயரா அகங்காரம்னு சொல்லக்கூடியது, அஸ்மிதான்னு சொல்றோம், அகங்காரம் நான் சொல்றமே, அது ரெண்டாவது லேயரா இந்த உள்ள இருக்கிற சுத்த ஆத்மாவை மறைச்சிருக்கு, ஹல்வாவை மறைச்ச மாதிரி. அதுக்கப்புறம் மூணாவது லேயர் என்ன பண்ணுதுன்னா, புத்தி மனசெல்லாம் என்ன பண்ணுது? திங்கிங், நிறைய தாட் ப்ராசஸ் பண்ணுது. அந்த தாட்ல என்ன தாட் இருக்கு அப்படின்னா, ராக துவேஷம். வேணும் வேணாம், வேணும் வேணாம், இது வேணும் இது வேணாம், இது வேணும் இது வேணாம். நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் இந்த வேணும் வேணான்றத பேஸ் பண்ணியதான் இருக்கு, ராகத்வேஷம்னு பேரு. அதுக்கப்புறம் அடுத்ததா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மரண பயம். எல்லா ஜீவராசிக்கும் எப்பவுமே பேசிக்கா நான் சாகக்கூடாது அப்படின்னு தான் நம்ம பிரவருத்தி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்பயே உட்காந்து பாடம் கேட்கணும் தெரியுங்களா? இன்டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா எப்படியா மோட்சம் கிடைச்சிருமா, எப்படியாவது பிறவியை ஜெயிச்சிடலாமா அப்படின்னு நமக்கு தெரியாமையே வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக தான் இந்த பிரவருத்தி நடந்துகிட்டு இருக்கு. இங்க கீதா உட்காந்து கேட்டு வெளில தெரிஞ்சாலும் தெரியலனாலும் உள்ளுக்குள்ளார இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பகவத்கீதை படிச்சா மோட்சம் கிடைச்சிருமாமே அப்படின்னு. அப்ப மரண பயம்ன்றது எல்லா ஜீவராசிக்கும் இருக்கு. அதுல இருந்து விடுபடணும் எப்படி அப்படின்னு எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ அவித்யா, அஸ்மிதான்ற அகங்காரம், ராகம் துவேஷம்ன்ற வெறுப்பு, அதுக்கப்புறம் மரண பயம், இந்த 5க்கும் பேரு இந்த சித்தத்துல இருக்கக்கூடிய கிளேஷங்கள் அப்படின்னு பேரு. இது எல்லாம் சதா காலமும் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த தோசையை கொஞ்சோண்டு நெய் விட்டா நல்லா இருக்கும்ல, இந்த காஃபி ஒரு பிளாக் காஃபி போட்டேன், என்ன காஃபின்னே தெரியல, நல்லாவே இல்லை இன்னைக்கு காஃபி, பிளாக் காஃபி குடிக்கவே இல்லை, வாயில வச்ச ஒரே கசப்பு. என்ன பண்றது? இது வெறுப்பு. அந்த காஃபிக்கு பவுடர் தீர்ந்து போச்சு, புதுசா யாரோ ஒன்று கொடுத்தாங்க, அதை போட்டா அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, வாயில வைக்கவே முடியல, அப்படியே ஒரு சிப்பு பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டோம் ஓரமா. இப்ப என்ன ஆகி போச்சு? விருப்பு காஃபி குடிக்கணும்னு, வெறுப்பு அது ரொம்ப ஓவர் டிகாஷனா இருக்கு, பிளாக் காஃபி ஓரமா வச்சாச்சு. இப்போ காலையில இருந்து எனக்கு என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராத்திரி கொஞ்சம் ரொம்ப ஃபேனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வைக்கணும், ரொம்ப ஹாட்டா இருக்கு, கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். ஏன்? எனக்கு ஸ்வெட்டிங் ஆனால் பிடிக்க மாட்டேங்குது, எனக்கு கோல்டு இது வேணும். இப்போ ராத்திரியில கொசு வரக்கூடாது, நல்லா இருக்கணும், எப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம் பாருங்க. நம்ம யோசனைக்கு பின்னாடி நம்மளோட திங்கிங்ல ஆல்மோஸ்ட் திங்கிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, விருப்பு, எனக்கு இது வேணும், சுகம் வேணும், அதுக்கப்புறம் துக்கம் வேணும். இந்த சுகம் வேணும்ன்ற ஆசையும் துக்கம் வேணாம்ன்ற துவேஷமும் தான் ஹோல் திங்கிங் ப்ராசஸ்லயே நடந்துகிட்டு இருக்கு நம்மளுக்கு.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மறைச்சிருக்கு. கீழே இருக்கிற ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா மறைச்சிருக்கு. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு ஆச்சாரியா சொல்றார், அத்தியந்த நிர்மலத்துவ. இந்த புத்தியை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தியந்த நிர்மலத்துவம். அத்தியந்த நிர்மலத்துவம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா, நிர்மலம் அப்படின்னா மலம் அப்படின்னா அழுக்கு. சித்தத்துல அழுக்கு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகத்வேஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா வேண்டா விருப்பம் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம். தாய்மான சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்றார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விருப்பு வெறுப்பு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா ரீசன் நம்மளோட சித்தத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறது. அப்ப கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பஞ்ச கிளேஷங்கள்னு சொல்லக்கூடிய 5 விதமான தாட் ப்ராசஸ், இந்த 5 விதமானதும் மலம் அப்படின்னு பேரு. சித்த மலம் அறிவித்து சிவனாக்கி எனையாண்ட. என்ன வார்த்தை பாருங்களேன் தாய்மான சுவாமி. சித்த மலம் அறிவித்து மாணிக்கா சுவாமி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சிவமாக்கி எனையாண்ட. இந்த உள்ள இருக்கக்கூடிய மலங்கள் நாசமாச்சு அப்படின்னா நான் சிவன் ஆயிடுவேன், சைத்தன்யம் ஆயிடுவேன், ஆத்மாவை ஆயிடுவேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மலங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆணவ மலம், கண்ம மனம், இது மாதிரி நிறைய சைவ சித்தாந்தத்துல மலம்னு சொல்லுவாங்க, யோக சூத்திரத்துல பஞ்ச கிளேஷங்கள்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அமிர்த பிந்து உபனிஷத்துல ஒன்னும் சொல்லல, எல்லா விற்த்திகளுமே மலம் தான். எல்லா விற்த்திகளுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாட் வந்துச்சுனாவே அந்த தாட் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களை மறைச்சிருது. வெறும் நான் அப்படின்ற தத்துவத்தை மறைச்சுதான் இந்த தாட் ப்ராசஸே நடந்துட்டு இருக்கு. அந்த எல்லா தாட்டுமே பேசிக்கலா வந்து பாத்தீங்கன்னா காம குரோத லோப மோக மத மாத்சரியம் இவ்வளவுதான். அப்ப இந்த தாட்டை வந்து பாத்தீங்கன்னா மலங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சுத்திகரணம் பண்ணினீங்க அப்படின்னா அதுக்குதான் உபாயம் என்ன சொல்லியிருக்கோம், என்ன உபாயம் சொல்லியிருக்கோம், சித்திம் பிராப்தோ. ஸ்லோகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நான் முதல்லயே சொல்லிட்டேன், ஆத்ம ஞானத்தை அடையணும்னா ஒரே ஒரு உபாயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தம் அடங்கணும். இதுக்குதான் கர்மயோகம். மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எதுவையும் வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பிக்காம நீங்க இருக்கும் போது என்ன ஆகும், ஈஸ்வரன் கொடுத்தா வாங்கிக்கிறது, இல்ல அப்படின்னா ஒண்ணும் இல்லை, எது வருதோ அது பிரசாதம். அப்படின்னும் போது மனசு மெதுவா 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 அடங்கும். மனசு அடங்குனாதான் உங்களுக்கு ராகத்வேஷத்திலிருந்து விடுபட்டாதான் அதுதான் கர்மயோகம். அந்த ராகத்வேஷத்திலிருந்து விடுபட்ட மனசுனாலத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், காமம் குரோதம் இருக்காது. ராகத்வேஷத்தினால ஆசை இருக்காது, சங்கல்பத்தை விட்டுருவீங்க. ஈஸ்வர இச்சா எது கொடுக்குறாரோ கொடுக்கட்டும் அப்படின்னு. துவேஷம் வருமா அப்படின்னா துவேஷம் வராது. பகவான் கொடுக்கறது எனக்கு எது கெட்டது கொடுக்குறாரோ அது பகவான் தான் பிரசாதமாக கொடுக்குறார். என்ன வந்து பாத்தீங்கன்னா புடம் போடுறதுக்காக கொடுக்குறார், நல்லா வந்து பியூரிட்டி பண்றதுக்காக தான், என்ன பியூரிஃபை பண்றதுக்காக தான் கொடுக்குறாரு இந்த துக்கத்தை அப்படின்னு ஸ்வீகாரம் பண்ண 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 என்ன ஆயிடும் அப்படின்னா ராகத்வேஷம் கர்மயோகத்தினால நாசமாச்சு அப்படின்னா, மனசு ஸ்வஸ்தமா ஆச்சு அப்படின்னா அதான் அத்தியந்த நிர்மலத்துவ. எப்போ இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா நிர்மலமா ஆகுதோ, கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்டா ஆகுதோ. நான் திருக்கோவிலூருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். கோயிலுக்கு யாரும் என் கூட வந்திருந்தாங்க, அவங்கள கூட்டிட்டு போயிருந்தேன். கூட்டிட்டு போயிட்டு திருக்கோவிலூர்ல உலகளந்த பெருமாள் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கோயில், சுவாமியை பார்க்கறதுக்கு ரொம்ப கிருஷ்ணாரண்யம். நாங்கள் போயிருக்கும் போது பக்கத்துல ஒரு சாமியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சுத்திக்கிட்டு போக வேண்டியிருந்துச்சு. அந்த கொஞ்சம் லைட்டா இருட்டு, கொஞ்சம் லைட் இருட்டு அப்படி இருந்துச்சு. உள்ளுக்குள்ள ஒரு விக்கிரகம் ஒண்ணு இருக்கு. நான் என்ன பண்ணேன், இந்த விக்கிரகம் நல்லா இருக்கே அப்படின்னு கையில தொடலாம் அப்படின்னு எட்டி பார்க்கலாம் அப்படின்னு பக்கத்துல போய் எட்டி பார்க்கலாம் போற, டும்னு கண்ணாடி இடிச்சு. ஒரு கண்ணாடி போட்டிருந்தாங்க, கண்ணாடி தெரியவே இல்லை. அந்த அந்த விக்கிரகத்தை சுத்தி ஒரு கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டு மூடிக்கான். உள்ள விக்கிரகம் இருக்கு, வெளியில வந்து பாத்தீங்கன்னா நான் இருந்து பார்க்கும் போது எனக்கு கண்ணாடி போட்டிருக்குன்னு தெரியவே இல்லை. அங்க அந்த கிளாஸ் டோர் இருக்குன்னே தெரியாம எட்டி பார்க்கலான்னு பக்கத்துல போனா டும்னு ஒரு இடி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா அந்த கண்ணாடி. அதே அந்த கண்ணாடியில ஏதாவது எழுதி வச்சிருந்தாங்கன்னா, சித்திரமோ ஏதோ ஒண்ணு போட்டிருந்தாங்கன்னா எனக்கு என்ன இருக்கும், அது கண்ணாடி அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப சித்திரம் எதுவுமே இல்லாத போது வந்து பாத்தீங்கன்னா அது கண்ணாடின்னு தெரியாததுனால என்ன ஆயிடுச்சு, டைம் முட்டிக்கிட்டேன். இதே புரசவாக்கத்துல சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தீபாவளி சமயம். அந்த சமயத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய அந்த டெக்ஸ்டைல் ஷோரூம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கண்ணாடி டோர். என்ன தேட்டர், அதுக்கு பக்கத்துல ஒரு தேட்டர்லாம் இருக்கு.
தியேட்டர் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஷோரூம்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து பாத்தீங்கன்னா டோர் போட்டிருக்கான். அது ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் டோரோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 15 அடி அந்த ஹைட்டுக்கு இருக்கு. இவன் என்ன பண்ணா, ஒருத்தன் நேரா ஸ்கூட்டரை கொண்டு வந்து நிப்பாட்டினான், ஹெல்மெட் எடுத்து வண்டியில மாட்டினான், நேரா வண்டியை விட்டு கடைக்குள்ளார வேகமா பிரவேசம் பண்ணான். நடுவுல கண்ணாடி இருந்து டம்னு மோதி என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அப்பதான் கண்ணாடி பிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆயிப்போச்சு, இவன் போய் மோதுல பிக்சிங் சரியா இல்லாதனால கீழே கண்ணாடி விழுந்து அது பல லட்சம் கண்ணாடி உடஞ்சி போச்சு. இவன் என்ன பண்றான், கன்சியூமர் கோர்ட்ல இவனும் கேஸ் போடுறான், அவனும் கேஸ் போட்டுருக்கான். என்ன பண்ணிட்டாங்க, இது என்ன ஆச்சு அப்படின்னா, டெக்ஸ்டைல்காரன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு அந்த கன்சியூமருக்கு ஒரு இது ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ பண்றவன் அந்த கண்ணாடியை பிக்ஸ் பண்ற அப்படின்னா முன்னாடி ஏதாவது ஒரு போர்டை வச்சோ எதையாவது ஒண்ணு வச்சுதானே பண்ணணும். டிரான்ஸ்பரண்டான கண்ணாடி. அப்ப கிளாஸ் டோர் ஒயிட் ஏதாவது ஒண்ணு போட்டிருப்பாங்க. ஒரு எப்பவுமே அந்த கண்ணாடியில என்ன பண்ணுவாங்கன்னா ஒயிட் கலர்ல ஒரு இன்ட்டு போட்டு வச்சுட்டு தான் ஒர்க் பண்ணுவாங்க. நீ அதெல்லாம் எதுவுமே பண்ணாம பண்ணிருக்கும் போது ஒருத்தனுக்கு பாக்குறனுக்கு எப்படி தெரியும், கண்ணாடி இருக்குன்றதே தெரியாது. ஏன்னா பெரிய ஹைட்டா ஒரு 15 அடி கண்ணாடி இருக்கிறது வெளில தெரியவே தெரியல. இவன் நேரா போய் வேகமா போய் முட்டிக்கிட்டு இது பண்ண முடிஞ்சு போச்சு. அப்போ இப்ப என்ன தெரியுது, கண்ணாடி சொச்சமா இருந்துச்சு அப்படின்னா டிரான்ஸ்பரண்டான தன்மை சித்திக்கும். இப்ப நமக்கு கண்ணாடி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானுக்கு பக்கத்துல இருக்க இந்த மனசு அந்த கரணம்ன்றது. இதுக்கப்புறம் இந்த அந்த கரணத்து வழியாதான் இந்த நான் எதை பாக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்தை பாக்குது. இந்த நான் அப்படின்ற இந்த மனசுன்ற அந்த கண்ணாடியை வந்து சுத்திகரணம் பண்றோம் அப்படின்னா, மலங்கள் இல்லாம போச்சுன்னா, ராகத்வேஷங்கள் மலங்கள் இல்லாம போச்சுன்னா, எந்த ஒரு தாட்டும் இல்லாம போச்சு அப்படின்னா அது என்ன தன்மையை அடைஞ்சிரும், சொச்சமா ஆயிடும். சொச்சம்னா என்ன அர்த்தம், மலங்கள் நீங்கிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சொச்சம், டிரான்ஸ்பரண்ட் ஆகும். மனசு டிரான்ஸ்பரண்ட் ஆகும். அதுக்கு வேதாந்தத்துல என்ன பேரு அப்படின்னா அமணிபாவம், உண்மணிபாவம் அப்படின்னு பேர். அமணிபாவம், உண்மணிபாவம். சுவாமி இது எங்கேயோ அடையிறது சாமி, எங்கேயும் அடையல. உங்க மனசு டெய்லி நித்ரையில இந்த மனசுன்ற பார்வதி அம்மா சுவாமியோட டெய்லி ராத்திரியில ஆலிங்கனம் பண்ணிட்டு சுவாமியும் அம்மாவும் மட்டும்தான் அங்க இருக்காங்க. டெய்லி நம்மளுடைய மனசு என்ன இருக்கு அப்படின்னா டெய்லி தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உண்மணி பாவத்தை அடைஞ்சு மயங்கி போய் கிடக்குது. டெய்லி நமக்கு நடக்குது. இது வந்து புதுசா யாருக்கும் எங்க இருந்தோ வரணும் நமக்கெல்லாம் முடியாது அப்படிலாம் டெய்லி நமக்கு நடந்துகிட்டு இருக்கிறது. அமணிபாவம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி நித்திரையில வந்து அடையப்படுறதா இருக்கு. இதே உட்கார்ந்து பண்ண முடியுதா அப்படின்னா பண்ண முடியாது. இப்போ உட்கார்ந்து நம்ம இங்க பண்ணினீங்க அப்படின்னா இந்த மனசை சொச்சமா ஆக்குறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அத்தியந்த நிர்மலத்துவ, அத்தியந்த சொச்சத்துவ, அத்தியந்த சூக்ஷ்மத்துவ, எந்த அளவுக்கு நீங்க டிரான்ஸ்பரண்ட் ஆகுதோ அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு சூக்ஷ்ம தன்மையை இந்த மனசு அடைகின்றது. சத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா 98% சத்துவ குணம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மனோ புத்தேகேச்ச ஆத்ம சம நைர்மல்யதாதி உபபத்தேகே. இந்த மனசை இந்த ஆத்மாக்கு ஈக்குவல், ஆத்மாக்கு ஈக்குவல் என்ன அர்த்தம், ஓரளவுக்கு ஒரு 90% வரைக்கும் 98 வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இத கண்டிப்பா முடியும். யோக சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா 3:55 பக்கத்துல போட்டுங்க. 3:55 வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சூத்திரம் வந்து யாரு கிருஷ்ணர் சொல்றாரு. கிருஷ்ணரோட வந்து பாத்தீங்கன்னா பரியங்க ஆசனத்துல சுவாமி உட்கார்ந்து இருக்காரு. பதஞ்சலி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதிசேஷ அவதாரம். அவர் வந்து பாத்தீங்கன்னா சூத்திரம் பண்றார், சத்துவ புருஷயோகோ சுத்தி சாமியே கைவல்யம். என்ன அருமையான சூத்திரம் பாருங்க. சத்துவ புருஷயோகோட சத்துவம்னா புத்தி, புத்தி சத்துவம், புத்தி சத்துவம் சொல்லுவோம். சத்துவ குண பிரதானமா இருக்கிற புத்திக்கு பேரு சத்துவம் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் புருஷன் அப்படின்னா ஆத்மாக்கு பேரு, சைத்தன்யத்துக்கு பேரு. ஆத்மாக்கு நான் சொல்றேனே, நானுக்கு பேரு புருஷன். என் ஒய்ஃப் யாரு, என் புத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா மதி கிரிஜா. இந்த மதி தான் வந்து பாத்தீங்கன்னா கிரிஜா அப்படின்னு சொல்லப்படும். சங்கரன் அழகா ஸ்லோகங்கள்லாம் பண்ணி வச்சிருக்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த என்னுடைய மனைவியா இருக்கக்கூடிய இந்த புத்தி, புருஷன் யாரு, நான் தான் புருஷன். இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி சாமியே. இந்த புத்தியோட சுத்திய வந்து நல்லா கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா
98% வரைக்கும் கொண்டு வந்தீங்கன்னா கொண்டு வர முடியுமா? கண்டிப்பா உபபத்தேகே, கண்டிப்பா முடியும். அப்படி இந்த ரெண்டும் கரெக்டா வந்துச்சு அப்படின்னா டிரான்ஸ்பரண்டா இந்த புருஷனுடைய ரிஃப்ளெக்ஷன் என்னாகும், அந்த கண்ணாடியில ஸ்வச்சமா உள்ளது உள்ளபடி தெரிய ஆரம்பிக்கும். இப்படி உள்ளது உள்ளபடி தெரிஞ்சது அப்படின்னா இதைதான் பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் கைவல்யம் அப்படின்னு பேர். நான் என்னை பற்றின அறிவு பூரணமா உண்டாச்சு அப்படின்னா அதான் மோட்சம் அப்படின்னு பேர். இப்ப நமக்கு எப்படி உண்டாயிட்டு இருக்கு? நமக்கு பாத்தீங்கன்னா சித்தத்துல நிறைய அழுக்கு இருக்கிறதுனால, அது பாத்தீங்கன்னா ஒரே தாட் ப்ராசஸ் போயிட்டே இருக்கிறதுனால நம்மளை பாத்தீங்கன்னா அறிவு நமக்கு பூரணமா உண்டாகல. இன்னைக்கு கூட நான் பார்த்தேன், என்னோட கிளாஸ் எடுத்து பாக்குறேன், கிளீன் பண்ணணும்னு பார்த்தா டாட் 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 டாட்டா அந்த கண்ணாடியில சோப் வாட்டர் எல்லாம் பட்டு என் முகம் பாத்தீங்கன்னா எப்படி தெரியுது என் முகம்? அப்ப நான் டாட் டாட்டா சோப் வாட்டரோட தெரியுது, பிரதிபிம்பம் சரியா உண்டாகுது. அப்ப ஆச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்ம சைத்தன்ய ஆக்கார ஆபாசத்துவ உபபத்தி, இந்த மனசை சுத்திகரணம் பண்ணினீங்க அப்படின்னா அப்ப என்னாகும், நல்ல முறையில இந்த ஆத்மாவோட பிரதிபிம்பம் இந்த கண்ணாடியில நல்லா உண்டாகும். இப்ப எப்படி நம்ம டார்ச் லைட் அடிக்கிறோம், டார்ச் லைட்ல இருக்கக்கூடிய அந்த மேல இருக்கிற அந்த கவர்ல கிளீன் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? இப்ப நம்ம ஸ்பெக்ஸ் போட்டிருக்கோம். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா நடுவுல இந்த கண்ணுக்கும் இந்த வெளியில இருக்கிறதுக்கும் நடுவுல இந்த கிளாஸ் இருக்குன்றது எனக்கு தெரியல. ஏன் தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் ரொம்ப கிளியரா நான் தொடச்சு வச்சிருக்கேன். அப்ப தொடச்சு வச்சு கொஞ்ச நேரத்துல நம்ம போடும்போது தான் தெரியுது, ஓ கண்ணாடி ஸ்பெக்ஸ் போடுறோம் அப்படின்னு. கொஞ்ச நேரத்துல நம்ம ஸ்பெக்ஸ் போட்டிருக்குன்றதே மறந்து போயிடுது. நம்ம எல்லாத்துக்கும் அனுபவம், ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்களுக்குலாம். நான் ஸ்பெக்ஸ் போட்டிருக்குன்றதே எனக்கு தெரியல, கண்ணுக்கு நடுவுல ஒண்ணு இருக்குன்றதே எனக்கு தெரியல. தெரியாம நான் விவகாரம் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி டைரக்டா பாக்குற மாதிரியே தெரியுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, டிரான்ஸ்பரண்டா இந்த மனசு ஆக முடியுமா? ஆக முடியும். அப்படி ஆச்சு அப்படின்னா நான் நானா இருந்துகிட்டு இந்த உலகத்தை பார்ப்பேன். நான் தேகம் மனசு புத்தின்னு இந்த உலகத்தை நான் பார்க்க என்னை நான் அறிய மாட்டேன். அப்ப நான் நானா தெரியணும். அப்படி தெரியறதுக்கு இந்த மனசை சொச்சமா ஆக்கணும், சுத்தமா ஆக்கணும். இவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி இந்த ப்ராசஸ்க்கு பாத்தீங்கன்னா ஏதாவது உபாயம் இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாண்டுக்கிய காரிக்கால பாத்தீங்கன்னா 3:32 போட்டுங்க. சுவாமி நீங்க என்ன யோக சூத்திரம் யோக சூத்திரம்லாம் சொல்லலைங்க. யோக சூத்திரத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துலயும் ஒரே ப்ராசஸ். ஆனா சித்த விருத்தியை இல்லாம பண்றதுதான், மனசுல இருக்கக்கூடிய விருத்திகளை இல்லாம பண்றதுதான் ஒரே காரியம். தூக்கத்திலேயே ஆனந்தம் இருக்கு, நமக்கு தூக்கத்திலேயே ஆனந்தம் இருக்கு தெரியுங்களா? எல்லாம் தூக்கத்தில். இந்த உலகத்துல இருக்கிற எவ்வளோ பெரிய சுல்தானா இருந்தாலும் சரி, $100 இதை கரன்சியை பாத்தீங்கன்னா டாய்லெட் பேப்பரா யூஸ் பண்ற சுல்தானா இருந்தாலும் சரி, சதாம் ஹுசேன்லாம் பாத்தீங்கன்னா டாய்லெட் பேப்பரா டாலரை வச்சிருந்தானோ எப்படி இருந்திருக்கு. கோல்டுலயே பாத்தீங்க அப்படின்னா ஃபிளஷ் அவுட்லாம் கோல்டுலயே இருக்குமா, என்ன பண்ண போறாங்க? ஆனாலும் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய போகியா இருந்தாலும் தூங்கணும்ல. எல்லாத்துக்கும் தூக்கத்துக்கு தானே போறாங்க. ஏன் தூக்கத்தை நம்ம எல்லாம் விரும்புறோம்? இந்த உலகத்துல ஆனந்தமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் நீங்க பாத்தீங்கன்னா வெளியில போகங்களை அனுபவிச்சாலும் தூக்கத்துல கிடைக்கிற ஆனந்தம் நிராயாச ஆனந்தம். எந்த பிரயத்தனமும் இல்லாம, எந்த ஒரு ஈக்குவலும் பண்ண முடியாத ஒரு சுகம். பிச்சைக்காரனுக்கும் குரங்குக்கும் சின்ன குருவிக்கும் நேற்று 2 நாள் முன்னாடி பாக்குறேன் லீவ்ல. அன்னைக்கு பார்த்தா பாத்தீங்கன்னா மத்தியானம் பாத்தீங்கன்னா குருவி உட்காந்து தூங்கிட்டு, நான் ஒத்து பார்த்துட்டே நான் இங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது குருவிக்கு தெரியல. பார்த்துக்கிட்டு இருந்தா இன்னும் அசையாம அப்படியே உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு பார்த்தா கண்ணை மூடி குருவி வச்சுட்டு குருவி கண்ணை மூடி பாத்தீங்கன்னா தூங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப குருவியும் தூங்கும், மனுஷனும் தூங்குவான், தேவனும் தூங்குவான், எல்லாம் தூங்குவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஜீவராசிக்கும் நிராயாச சுகம் அந்த ஈஸ்வரனோட ஸ்பர்ஷம் பாத்தீங்கன்னா தூக்கத்துல. அந்த தூக்கத்துல பாத்தீங்கன்னா எந்த விருத்திகளும் இல்லை. அப்ப விருத்திகள் இல்லாததுனால தான் நமக்கு தூக்கத்துல பாத்தீங்கன்னா ஆனந்தம் கிடைக்குது. இதே தூக்கத்துல இருந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிறவங்க இருப்போம்ல, சரியா தூக்கமே இல்லை ஜி. சரியா தூக்கம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? சரியா தூக்கம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல மனசு சஞ்சலமா தாட் ப்ராசஸ் போயிட்டு இருந்திருக்கு. ஏன் சந்தோஷமா சொல்ல வேண்டியதானே, ஜி ஒரு ஒரு தூக்கமே சரியா வரல ஜி அப்படின்னு ஆனந்தமா யாராவது சொல்லியிருக்காங்களா? நம்ம ஏதாவது கேட்டிருக்கோமா? ஏன் யாருமே ஆனந்தமா சொல்றது இல்ல? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிராயாச சுகம், விருத்தி இல்லாத இடத்துலதான் சுகம் கிடைக்கும்.
அப்ப யோக மெத்தட் என்ன பண்ணுது அப்படின்னா யோக சித்த விருத்தி நிரோதா சொல்லுது. ததா திருஷ்டிக்கு சுருப்பே அவஸ்தானம் யோகத்துல சொல்லுது. நல்ல சித்த விருத்திகளை இல்லாம பண்ணினீங்க அப்படின்னா பார்ப்பவன் இடத்தில் நிலை பெறுகின்றான். ஆத்மாவா நிக்குது. ததா திருஷ்டிக்கு சுரூப்பே அவஸ்தாவன் பார்ப்பவன் இடத்தில் நிற்றல் சித்த விருத்தியை ரிமூவ் பண்ணாதான் நடக்கும். அப்படி யோக சூத்திரத்துல 2:3 பாத்தீங்கன்னா சொல்லிடுச்சு. சரி, இத வேதாந்தத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்கும்போது வேதாந்தத்துல ஒரு மெத்தட் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா 3:32 மாண்டுக்கிய காரிக்கா 3:32 அதுல சொல்லுது. ஆத்ம சத்யானுபோதேன ந சங்கல்பயதே யதா அமனஸ்தாம் ததா யாதி கிராஹ்யா பாவே ததக்ரஹம். அருமையான ஸ்லோகம். அமனஸ்தாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்ம சத்தியானுபோதேன. இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்ல, இதெல்லாம் திருஷ்யம், இதெல்லாம் பொய், சொப்பனம் காணல் ஜல மாதிரி அப்படின்னு. ஞானம்னா இவ்வளவுதான். நான் பார்க்கிறவன் சத்தியம், பார்க்கப்படுகின்றவைகள் எல்லாம் தோற்றம், பார்க்கப்படுகின்றவைகள் சொப்பனம் மாதிரி. இத சொல்லி 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 மெஸ்மரைஸ் பண்ற மாதிரி இத சொல்லி 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 ஆத்ம சத்தியானுபோதேன ஆத்மா சத்தியம் தது அந்நியத்து மித்யா. ஆத்மா சத்தியம், ஆத்மாக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் பொய் அப்படின்ற ஒரு ஞானத்தினால நம்ம பார்க்கறதையெல்லாம் இது தோற்றம், சத்தியம் இல்லை, இது சத்தியம் இல்லை, இது சத்தியம் இல்லை அப்படின்னு சொல்ல 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 இத மனசுக்கு புத்திக்கு உணர்த்த 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 மெதுவா 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 என்ன ஆகும் அப்படின்னா ந சங்கல்பயதே யதா. எப்பொழுது இந்த மனது பாத்தீங்கன்னா சங்கல்பிக்காமல் போய் விடுகிறதோ. சங்கல்பிக்கலன்னா என்ன அர்த்தம்? இந்த மனசுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா எதை உண்மைன்னு நம்புதோ அததான் இது சிந்திக்கும். சங்கல்பிக்க எனக்கு இது வேணும் அப்படின்னு, எனக்கு இது வேணாம், எனக்கு இது வேணும் அப்படின்னு எப்ப சிந்திக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்க்க இருக்க வஸ்து சத்தியம்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம சங்கல்பிப்போம். இந்த மனசுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கிறோம்? சொப்பனத்திலையும் பார்த்தோம், இப்பவும் நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம இந்த உலகத்தை பார்க்கிறது எல்லாம் சொப்பன உலகத்துக்கு சமமானது, வாஸ்தவத்துல தெரியுது இது சத்தியம் இல்லை அப்படின்னு இந்த மனசுக்கு நல்ல அபியாசத்தை ஆவர்த்தி பண்ணி 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 நிவிருத்தி மார்க்கத்திலேயே லைஃப் ஸ்டைல வச்சுக்கிட்டு மெதுவா இந்த வேதாந்தத்தை கேட்க 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 மெதுவா 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 நம்ம தாட் ப்ராசஸ்ல ஒரு மேஜிக் நடக்க ஆரம்பிக்கும். என்னன்னா மனசு பாத்தீங்கன்னா எதையுமே சங்கல்பிக்காம போயிட்டா. அப்ப விருத்தி நிரோதம்ன்றது பாத்தீங்கன்னா யோகத்துல பாத்தீங்கன்னா டெம்பரவரியா நீங்க பிராணாயாமத்தை கும்பக பிராணாயாமம் எல்லாம் பண்ணலாம், இல்ல ஜபங்கள்லாம் பண்ணலாம். நிறைய மெத்தட் பாத்தீங்கன்னா யோகத்துல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அது எல்லாம் டெம்பரவரி தான். ஆனா வேதாந்தத்துல சொல்லக்கூடிய ஆத்மா சத்தியம் தது அந்நியத்து மித்யா இது. ஆத்மாக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் வெறும் தோற்ற மாத்திரம், சொப்பன மாதிரி அப்படின்னு இந்த மனசுக்கு சொல்லி 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 இந்த மனசு எப்ப சங்கல்பிக்காமல் அடங்கி விடுகிறதோ அப்ப என்ன ஆகும்? அமனஸ்தாம் ததாயாதி. அமனஸ்தாம்னா அமனீபாவமானது அந்த இடத்துல அடையப்படுகிறது. மனசு இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்ப தெரியும்? தாட்ஸ் இருந்தா தானே தெரியும். தாட்ஸ் இருந்தா மனசு இருக்கு, மனசு சஞ்சலமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். தாட்டே இல்லாம ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மனசு இருக்குன்றதே தெரியாது. பிரசன்னமா இருக்குச்சு, மனசு ரொம்ப பிரசன்னமா இருக்கு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? மனசு பிரசன்னமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப தாட்லெஸ்ஸா இருக்கிறதுன்னு அர்த்தம். ரொம்ப தாட் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னா அப்ப மனசு இருக்குன்றதே எனக்கு தெரியாம போயிடும். மனசு இருக்குன்றதே தெரியாம டிரான்ஸ்பரண்டா பாத்தீங்கன்னா ஆகுற. அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா அமனீபாவம். தாட்லெஸ்ஸா இருக்கிற மனசுக்கு என்ன பேரு? அமனீபாவம்னு பேரு. அப்போ இந்த மனம் பாத்தீங்கன்னா எந்த விஷய சிந்தனையும் இல்லாமல் போகும்போது அமனஸ்தாம் ததா யாதி, அமனீபாவம் அப்பொழுது அடையப்படுகிறது. அந்த அமனீபாவத்துல என்னது? மனசு எண்ணங்களற்ற டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுது. அப்போ கிராஹ்ய அபாவே ததக்ரகம். கிராஹ்யம்னா ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்லி அதெல்லாம் இல்லைன்னு சொன்னதுனால அதை கிரகணம் பண்ணக்கூடிய இந்த மனசும் என்ன ஆயிடுது? இல்லாமல் போய்விட்டதாக ஆகிறது.
சிந்தனைகள் வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் போய் விடுகிறது. அப்ப சிந்தனைகளை இல்லாம பண்றதுக்கு என்ன உபாயம் வேதாந்தத்துல? பொய் 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 பொய். இது திருஷ்யம், இது திருஷ்யம் பார்க்கப்படுவது, இது பொய் சொப்பன மாதிரி. இது பார்க்கப்படுவது சொப்பன மாதிரி பொய், காணல் ஜல மாதிரி பொய். பார்க்கிறதெல்லாம் சத்தியமா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை இந்த உலகத்துல. நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் சத்தியம்னு ஒண்ணு கண்டிஷன் இல்லை. வேற சினிமா பார்க்கிறோம், நல்ல தத்ரூபமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3Dல வந்து பாத்தீங்கன்னா 4D, இப்ப 3D என்ன சினிமா போய் ரொம்ப நாள் ஆச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா 3D சினிமாலாம் பார்க்கிறோம், தத்ரூபமா இருக்கு, நல்ல குவாலிட்டியான இது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுவது தானே, அதெல்லாம் சத்தியமா? அந்த முட்டாள் ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எம்ஜிஆர், சிவாஜி, கமல், இப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜய், எல்லாத்தையும் நம்புறான். எல்லாத்தையும் எங்க அண்ணன் வந்தாரு அப்படின்னா எல்லாத்தையும் மாத்திடுவாரு அப்படின்னு சினிமா பார்த்து சினிமாவில் இருக்கிறத நம்புறான் அப்படின்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ப எவ்வளவு முட்டாளா இருப்பான் பாருங்களேன். சொப்பனத்தை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? காலில் இருந்து ஐயோ சொப்பனை விட்டு பார்த்தேன், சொப்பனம் சொப்பனம் தானே, பொய் தானே, தூக்கி உதாசீனப்படுத்திட்டு போக வேண்டியது என்ன? நம்ம சொப்பனத்தையும் சத்தியம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகுறது? முட்டாள்லயும் முட்டாள், அடிமட்ட முட்டாள் தானே அர்த்தம். சினிமாவை பார்த்து ஒருத்தன் பொய்ன்னு நினைக்காம சத்தியம் நினைச்சான் அப்படின்னா அதான் முதலமைச்சரை ஒவ்வொருத்தரையும் உட்கார வச்சுக்கிட்டு இருந்தோம் எல்லாத்தையும். அப்ப எவ்வளவு மோகம் இருக்கு பாருங்க. அப்ப வந்து பார்க்கிறதெல்லாம் சத்தியம் இல்லை, காண்பதெல்லாம் சத்தியமா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லவே இல்லை. யார் சத்தியம்? காண்பவன் சத்தியம், காணப்படுகின்ற காட்சிகள் பொய்யானது. சத்தியமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சொப்பனத்துல பார்க்கிறோம், அதெல்லாம் பொய் தானே. இந்த விதமா சொல்லி சொல்லி இந்த புத்திக்கு உணர்த்தி 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 இந்த மனசு எண்ணங்கள் அற்று இருந்துச்சு அப்படின்னா அதான் சொச்சத்துவம், சூக்ஷ்மத்துவம் அப்படின்னு பேர். இதுதான் 3:31 வந்து பாத்தீங்க, 31, 32. 3:31 ரொம்ப நல்லா சொல்லுது. மனோதிருஷ்யமிதம் துவைத்தம் யத்கிஞ்சித் சச்சராச்சரம் மனசோ யமனீபாவே துவைத்தம் நைவோபலப்யதே. மனசோட ப்ரொஜெக்ஷன் தான் இந்த மொத்த ஜெகத்தும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசோட ப்ரொஜெக்ஷன். அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்ப இந்த மனசு அமனீபாவத்தை அடைகிறதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா துவைத்தம் என்பது ஒன்றும் கிடைக்காது. தூக்கத்துல நமக்கு எப்படி என்ன மனசு இருக்கு? அமனீபாவம் தான் இருக்கு தூக்கத்துல. அதனால்தான் துவைத்தம் ஏதாவது இருக்கா தூக்கத்துல? தூக்கத்துல எந்த ஒரு துவைத்தமும் இல்லை. அப்ப ஒரு நல்ல ஒரு இது எடுத்துங்க, விவேக சூடாமணி 169, 170, 171 3 ஸ்லோகங்களை நான் திரும்ப திரும்ப கோட் பண்றேன். திரும்பவும் இன்னைக்கு நான் உங்களுக்கு போடுறேன். யாரெல்லாம் பார்க்கலையோ திரும்ப எடுத்து பார்த்துங்க. தெளிவா சொல்லுது, ஜாகிரதத்துல மனசு இருக்கு, அதனால இந்த துவைத்தம் தெரியுது. சொப்பனத்துல இந்த மனசு இருக்கு, அதனால சொப்பன பிரபஞ்சத்தை நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல தூக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு காட்சிகளும் துவைத்தமும் இல்லை. அப்ப அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல ஏன் துவைத்தம் இல்லை அப்படின்னா மனசு இல்லை. அப்ப மனசு இல்லாத இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா துவைத்தம் இல்லாம போயிடுது. ரொம்ப சிம்பிள். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா துவைத்தம் தெரியுது அப்படின்னா மனசு இருந்தா துவைத்தம், மனசு இல்லைன்னா துவைத்தம் இல்லை. அப்ப துவைத்தம் இல்லை அப்படின்னும் போது வந்து ரொம்ப கிளியரா மனசுக்குள்ளார கொண்டு வந்துருங்க. மனசுதான் துவைத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் பண்ணுது. அப்ப சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப தெளிவா என்ன சொல்றது? மனசோ யமனீபாவே, மனசு அமனீபாவத்தை அடைஞ்சா துவைத்தம் கிடைக்காது, இருக்காது. தூக்கத்துல நான் அப்படின்னு ஏதாவது பர்சனாலிட்டி இருக்கா? தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நான்ற பர்சனாலிட்டி எதுவுமே இல்லைல்ல. நான் அப்படின்ற எந்த ஒரு வேஷமும் இல்லை, இந்த ஜெகத்து இல்லை. எவ்வளவு ஆனந்தமா தூங்கணும் நம்ம. இதே வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல கொண்டு வந்தோம்னா இந்த தேகம் நான் இல்லை அப்படின்னு உதாசீனப்படுத்தி கொண்டு வந்தோம் அப்படின்னா அதான் மோட்சம், அதான் கைவல்யம், அதான் முக்தி அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமிர்த பிந்து உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கு. அமிர்த பிந்து உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி சொல்லப்படுது. மனோஹி விவிதம் புரோக்தம் சுத்தம் சாசுத்தமேவ ச அசுத்தம் காம சங்கல்பம் சுத்தம் காம விவர்ஜிதம். அமிர்த பிந்து உபனிஷத்துல 1, 2, 3, 4 வரிசையா 4 மந்திரங்களை நம்ம எடுக்கணும். அமிர்த பிந்து உபனிஷத்து கூட யூடியூப்ல நாங்கள் கிளாஸ் நம்ம ஏற்கனவே எடுத்தது இருக்கு. யாராவது கேட்காதவங்க அமிர்த பிந்து உபனிஷத்தை கூட கேட்டுங்க. சின்ன கிளாஸ் தான், ரொம்ப எக்ஸலண்டான கிளாஸ். நிதித்தியாசனத்துக்கு அதெல்லாம் முக்கியமானது. மனசை வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான மனது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு மனது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காம சங்கல்பம், அசுத்த மனசு. எனக்கு வந்து நல்ல இட்லி சாப்பிடணும்னு தோணுது. காமம் இல்லையா? அது சமம்.
அல்பமான இட்லி சாப்பிடுறதுல ஒரு காமமா சாமி? எனக்கு ஒரு நல்ல காஃபி சாப்பிடணும்னு தோணுது. ஒரு 4 நாளா காஃபி பவுடரே சரியா கிடைக்கல. 2, 3 பவுடர் 4 வச்சிருக்கேன். 4 பவுடர் யாரோ வாங்கி கொண்டு கொடுத்துருக்காரு. வரும்போது பக்தர்கள்லாம் ஒவ்வொரு பிராண்ட் வாங்கி கொண்டு கொடுக்குறாரு. எனக்கான டியூனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோத்தாஸ் அப்படின்னு ஏதோ ஒரு கர்நாடகாவில் காஃபி இருக்கு. அது பேர் கோத்தாஸ் தானே, ஏதோ ஒரு காஃபி. அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ அது கையில் எங்கேயும் கிடைக்கவே இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற பிராண்டு தான் கிடைக்குது ஒழி அந்த பழைய பிராண்டு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நல்ல காலையில் எந்திரிச்சா ஒரு நல்ல பிளாக் காஃபி குடிக்க முடியல. காமம் இல்லையா? அது டிஸ்டர்ப் ஆகுதா? தூக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோத்தாஸ் காஃபி குடிச்சா நல்லா இருக்கும், ஒரு பிளாக் காஃபி குடிச்சா நல்லா இருக்கும். இல்ல தூக்கத்துல நல்லா ஆனந்தமா தானே இருந்தேன். காஃபியே இல்லாம ஆனந்தமா தானே இருந்தேன். காலையில எந்திரிச்ச மாத்திரத்துல 1 மணி நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணு. டிஸ்டர்ப் ஆகுது இல்ல? எனக்கு சந்தோஷம் போச்சு இல்ல? காலையில நல்ல காஃபி இல்லை போட்டு நல்ல காஃபியை போட்டு அப்படியே ஓரமா வச்சிருக்கேன். அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எதுக்கு தான் வச்சிருக்கேன். பார்க்கும் போதெல்லாம் கோபமா வருது. ஐயோ, நேத்து இதே ஏற, முந்தா நேத்து இதே ஏற. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா காமம் இல்லையாச்சு சாமி? அல்பம் தானே சாமி. அல்பம் புண்ணாக்கெல்லாம் இல்லை. அது ஒரு சின்ன காமமா இருந்தாலும் சரி, பெரிய காமமா இருந்தாலும் காமம் அவ்வளவுதான். ஒரு சின்ன ஆசை வந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா மனசுல வச்சுங்க, அது அசுத்தமான மனசு. ஏன்? ஒரு தாட்டு. காமம்ன்றது ஒரு தாட்டு. காமம் வந்து அது சரியா நிறைவேறல அப்படின்னா குரோதம் வந்துருது. நீங்க வச்சிருக்கிறது தான் அந்த காப்பி தான், அது கிடைக்க மாட்டேங்குது. அது ஆன்லைன்ல வாங்கணும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல காஃபி கிடைக்கலன்னா குரோதம், நல்ல காஃபி வேணும்னு காமம். அப்ப காமம் குரோதம் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டி பிறந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எது அசுத்த மனசு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசோட அசுத்தம் எது? காம சங்கல்பம். பெருசா ஆசைப்பட்டாலும் சரி, சின்ன ஆசைப்பட்டாலும் சரி, ஆசை என்பதே அசுத்தம். அப்ப மனசு வந்து பாத்தீங்கன்னா காம சங்கல்பங்களோடு உடையது அசுத்த மனசு. காம சங்கல்பங்கள் இல்லாதது ஒன்னும் தேவையில்லை அப்படின்னு விசிராந்தியா இருக்கிற மனசு காம விவர்ஜிதம். காமம் இல்லாத மனசு எதுவோ அது சுத்த மனசு. புரியுதா உங்களுக்கு? அப்ப வந்து மந்திரம் சொல்லுது, 2வது மந்திரம், மனகேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ பந்தாய விஷயாசக்தம் முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம். அமிர்த பிந்து உபனிஷத்துல 2வது மந்திரம் சொல்லுது, மனமே மனிதனுடைய பந்தமும் மோட்சத்திற்கும் காரணம். நான் வந்து பாத்தீங்கன்னா லிபரேஷன் அடையறதுக்கும் நான் இந்த சம்சாரத்திலேயே சுத்தி திரியறதுக்கும் யாரு காரணம்? இந்த சாண்டாளி தான் காரணம். கிரிஜா மதி எது? என் வைஃப் தான் காரணம். சம்சாரம், என் சம்சாரம். நம்ம அப்படித்தானே என்ன பிரயோகம் பண்ற மாதிரில என் சம்சாரம் அப்படின்னு சொல்றோம். ஆமா, அவங்களுக்கு அவங்கவுங்க சம்சாரம் இது, அவங்கவுங்க மனசுதான் சம்சாரம். பந்தாய விஷயாசக்தம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க விஷயத்தோட இணைஞ்சிங்க அப்படின்னா, விஷய சிந்தனை பண்ணுனீங்க அப்படின்னா சம்சாரம். விஷய சிந்தனைய விட்டீங்க அப்படின்னா அதுதான் மோட்சம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா பந்த மோட்சங்களுக்கு காரணம். விஷயத்தோட சேர்ந்துச்சுன்னா அந்த மனசு பந்தம், விஷயத்தோட சேரல அப்படின்னா அந்த மனசு முக்தியில இருக்குன்னு அர்த்தம். தூக்கத்துல டெய்லி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்தி இருக்கு. டெம்பரவரி முக்தி, டீப் ஸ்லீப்ல 2 மணி நேரம். நம்ம டீப் ஸ்லீப்ல யோசிச்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் நல்லா யோசிச்சு பாருங்க. தூக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலத்தோட தான் நம்ம தூங்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராஜச தூக்கம்னு பேரு. நம்ம தூங்குறதெல்லாம் ராஜச தூக்கம். அதுக்கப்புறம் பேராசிட்டமல் ஏதாவது நல்ல டோலோ 650 ஒரு 2 மாத்திரை 650 ஏதாவது போட்டிங்கன்னா, இல்லை பேராசிட்டமல் ஏதாவது போட்டிங்கன்னா, இல்லைன்னா ஸ்லீப்பிங் டோஸ் ஏதாவது எடுத்தீங்கன்னா ஒரு அயற்சியா தூங்கிடுது. தாமச தூக்கம். என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, தாமச தூக்கம். இப்ப நமக்கு தூங்குற தூக்கம்னா ராஜச தூக்கம், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்கிறது. சாத்விக தூக்கம்ன்றது நமக்கு எவ்வளவு நேரம் தெரியுங்களா கிடைக்கும்? கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 1 மணில இருந்து 2 மணிக்குள்ளார நடக்கிறது தான் நல்ல டீப் ஸ்லீப். அப்போ அந்த டீப் ஸ்லீப் 1 மணி நேரம் கிடைக்குது, என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. ரொம்ப பிரசன்னமா தூங்குறோம், எந்த ஒரு தாட்டும் அந்த இடத்துல இல்லை. அப்ப டெய்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல அந்த டீப் ஸ்லீப்ல எந்த விஷயத்தோடும் சம்பந்தம் இல்லாம தான் நம்ம தூங்கிட்டு. அதுதான் அந்த டீப் ஸ்லீப்ல ஆனந்தம். நமக்கு அதிகமான ஆனந்தம். நமக்கு வந்து நல்லா சார்ஜ் ஆயிடுறோம். நம்ம 1 மணி நேரம் தூங்கினா கூட போதும். ஏன்? தாட்லெஸ் அனுபவமா இருக்கிறது. அப்ப மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப என்ன பண்ணணும் ஒரு சாதகன் அப்படின்னு கேட்டா, யதோ நிர்விஷயஸ்யாஸ்ய. 3வது மந்திரம் அமிர்த பிந்துல சொல்லுது, யதோ நிர்விஷயஸ்யாஸ்ய மனசோ முக்திரிஷ்யதே
தஸ்மாத் நிர்விஷயம் நித்யம் மனக்காரியம் முமுக்ஷுனா. யாராவது புரிஞ்சா போதும் வேதாந்தம்னா சொல்றவங்க இதெல்லாம் யாரோ சொன்னாங்க சாமி. அமிர்த பிந்து உபனிஷத்து சங்கரர்ல இருந்து பெரியவங்க எல்லாம் கொட்டேஷன் கொடுத்துக்கிட்டே வர்றது வேதம். வேதத்துல இருக்கிற அமிர்த பிந்து உபனிஷத்து சொல்லுது. என்ன சொல்லுது? யதோ நிர்விஷயஸ்யாஸ்ய, நிர்விஷயமான, நிர்விஷயத்துக்கு இன்னொரு பேரு தான் என்ன பேரு? அமனீபாவம். மனசுல எண்ணங்கள் இல்லாத மனசு. இந்த எண்ணங்கள் இல்லாத மனசுக்கு பேரு நிர்விஷயம். நிர்விஷயம்னு அர்த்தம் எந்த ஒரு தாட்டும் இல்லாதது. அந்த மனசுக்கு பாத்தீங்கன்னா முக்தி என்று சொல்லப்படுகிறதோ. யாருக்கு முக்தி? செந்தில் இருக்காருன்னு தெரியல. செந்தில் கேட்டாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, சாமி யாருக்கு சாமி முக்தி அப்படின்னு. யாருக்கு முக்தி வேணும்? ஆத்மா பாத்தீங்கன்னா நித்திய முக்தா. ஆத்மா பாத்தீங்கன்னா நித்திய முக்தக. அதுக்கு பாத்தீங்கன்னா முக்தி தேவையில்லை, சதா முக்தக. அது எப்பவுமே முக்த சுரூபமா இருக்கு. ஆத்மாக்கும் பந்தமும் இல்லை, ஆத்மாக்கும் முக்தியும் இல்லை. அப்ப யாருக்கு முக்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு புலம்புறா? ஜீவாத்மா. ஜீவாத்மான்றது யாரு? ரிஃப்ளெக்ஷன். ஜீவாத்மான்றது ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன் எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது? எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது? இல்ல எங்க புத்தி இல்லை. அப்போ ஜீவன் பாத்தீங்கன்னா மனப்பிரதானக ஜீவக. இந்த மனச நான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு யார் பாத்தீங்கன்னா இருக்கானோ அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸுக்கு பேரு ஜீவன் பேரு. அப்போ யாருக்குன்னா ஒரிஜினல் ஆத்மாவுக்கு பாத்தீங்கன்னா முக்தி தேவையில்லை, பந்தமும் இல்லை அதுக்கு. அப்ப இந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொய்ய பாத்தீங்கன்னா சத்தியம்னு நம்பிக்கிட்டு இதுக்குள்ளார இருக்கிற அநேக எண்ணங்களோட பாத்தீங்கன்னா மயங்கி இங்க இருக்கக்கூடிய இந்த மனசுல இருக்கக்கூடிய காம குரோத லோபங்கள் தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பர்சனாலிட்டியா இருக்கு, ஒவ்வொருத்தரோட பர்சனாலிட்டி. அப்ப யாருக்கு முக்தி தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுதான் பந்தத்துல இருக்கு, மனசுதான் முக்தியை அடையணும். ஆத்மாக்கு முக்தி தேவையில்லை, ஆத்மா பந்தமும் இல்லை. அந்த மனசுக்கு தான் பாத்தீங்கன்னா எப்ப இந்த மனசுக்கு முக்தி? டெய்லி நமக்கு முக்தி கிடைக்குது. 2 மணி நேரம் தூக்கத்துல, டீப் ஸ்லீப்ல முக்தி கிடைக்குதா? யாருக்கு முக்தி கிடைச்சது? மனசுக்கு. மனசு விசிராந்தி ஆயிடுச்சு, பிரசன்னமா ஆயிடுச்சு 2 மணி நேரம் தூக்கத்துல. அப்ப பாத்தீங்கன்னா மனசுக்கு முக்தி என்று சொல்லப்படுகிறது எப்போ? இந்த மனசு எப்ப நிர்விஷயமா ஆகுதோ, எந்த ஒரு தாட்டும் இல்லாம போகுதோ, அப்ப இந்த மனசுக்கு முக்தி. தஸ்மாத் ஆகையினால் என்ன பண்ணணும் அப்படின்னா நிர்விஷயம் நித்தியம். இதாங்க கட்டளை. இதான் கட்டளை. இதுதான் இந்த இனிமே போற விசாரத்துல எல்லாம் சொல்ல போறோம். ஆகையினால் முமுக்ஷுவா இருக்கிறவன் என்ன பண்ணணும்? தஸ்மாத் முமுக்ஷுனா, ஆகையினால் முமுக்ஷுவினால் சதா நித்தியம் எப்பொழுதும் பாத்தீங்கன்னா முமுக்ஷு என்ன பண்ணணும்? நிர்விஷயம் மனக காரியம். இந்த மனசை பாத்தீங்கன்னா நிர்விஷயமா பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுக்காக? டெய்லி நான் ஓங்காரத்தை பண்ணுங்க, எப்போ சமயம் கிடைக்குதோ ஓங்காரத்தை பண்ணுங்க. இப்ப யார் என்னை பார்க்க வந்தாலும் ஒரு மாலையை கரமாலையை கையில கொடுத்து கரமாலையில பண்ண சொல்லுங்க. மாலையை உருட்டிக்கிட்டே இருங்க. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மா மனுஸ்மர யுத்தியச்ச ஓம் இத்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மா மனுஸ்மரன். கீதாலய 8வது சாப்டர்ல சொல்லுதுல்ல. சதா காலமும் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால போய் பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய மாதாஜிகள் பாத்தீங்க அப்படின்னா மாலை வச்சிருப்பாங்க. அங்க எல்லாம் என்ன மாதிரி குருநாதர்கள் நிறைய தெரியும் எல்லாத்துக்கும். எல்லாம் ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிற நார்த் இந்தியால பாத்தீங்க அப்படின்னா ஒரு குருநாதர் இருக்குன்னாவே கண்டிப்பா அவங்க பெண்கள் கையில பாத்தீங்கன்னா ஒரு மாலை இருக்கும். சும்மா சாதாரணமா உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. மாலையை பாத்தீங்கன்னா உருட்டிக்கிட்டே இருப்பாங்க, பேசாம உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது அவசியம் மட்டும் பேசுவாங்க, இல்லைன்னா பாத்தீங்கன்னா உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. ராம் 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 விஷய சிந்தனைக்கு போகாம. அப்ப சதா காலமும் என்ன பண்ணணும்? விஷய சிந்தனை. வேதாந்தி என்ன பண்ணணும்? அதையும் தாண்டி போகணும். அதான் சொல்ல போறோம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா முதல்ல ஏக்க தத்துவ அபியாசம். ஒரு தாட்டை, எல்லா தாட்டையும் விட்டுட்டு ஒரு தாட்டுக்கு இந்த மனசுக்கு கிளிப்புள்ள மாதிரி ஒரே தாட்ல நிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த ஒரு தாட்டையும் விட்டுட்டு பாத்தீங்கன்னா விஷயம் இல்லாம எந்த ஒரு தாட்டும் இல்லாம தாட்லெஸ்ஸா நிக்கிறது. அப்ப சதா காலமும் நித்தியம் நித்தியம் நிர்விஷயம் மனக்காரியம் முமுக்ஷுனா. எப்பவுமே முமுக்ஷு என்ன பண்ணணும்? மனசுல விஷய சிந்தனைய வெட்டிக்கிட்டே இருக்கணும். விஷய சிந்தனை பண்ணக்கூடாது. நிர்விஷயமா இந்த மனதை ஆக்கட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுது. எது வரைக்கும் சுவாமி பண்ணணும்? எப்ப டீப் ஸ்லீப் சுத்திக்குதோ அது வரைக்கும். இப்ப டீப் ஸ்லீப் எப்ப சுத்திக்கும் உங்களுக்கு? டெய்லி எப்படி டீப் ஸ்லீப் சுத்திக்குது? எங்க போய் தூங்குறீங்க? நம்ம எங்க தூங்குறோம்? ஹிருதயத்துல.
ஹிருதயத்துல போய் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பிரம்மபுரம் அப்படின்னு பேர். அந்த கான்சியஸ்னஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க அப்படின்னா ஹிருதயம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா டெய்லி இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, எக்ஸாம்பிள் சொல்லுது, இந்த மனசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வல்ச்சர் மாதிரி, என்னது பனந்தின்னி கழுகுன்னு நம்ம சொல்லுவோம்ல, பெருசா இருக்கும் பனந்தின்னி கழுகு. அதுக்கு என்ன பண்ணுமா, மலையில உச்சியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு குகையில இருந்து மலை குகையில இருந்து கிளம்புமா. காலையில சூரிய உதயம் ஆனோன்னு அங்க இருந்து கிளம்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே எல்லாம் டெட் பாடி என்னெல்லாம் இருக்கோ அதோட பார்வையே டெட் பாடிக்கு தான் போகும். செத்து போனதெல்லாம் எங்க கிடைக்குது. கோழிக்கு தனியாக கோழி தெரிஞ்சிச்சுன்னா கோழியை பிடிச்சிரும். சின்ன சின்ன குட்டிங்க எல்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் பிடிச்சி சாப்பிடும். அப்புறம் முக்கியமாக வல்ச்சரோடது என்னன்னு கேட்டிங்கன்னா டெட் பாடியை சாப்பிட்டு அப்புறம் ஈவினிங் ஆகும்போது டயர்ட் ஆகிடும். நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி டெட் பாடியை சாப்பிட்டு அதுக்கப்புறம் சிராந்தமாயி ரொம்ப சிரமப்பட்டு திரும்ப அந்த வல்ச்சர் என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய கூட்டுக்கு வந்து மலையோட கூட்டுக்கு வந்து அடங்கிடும். இப்போ யாரு? நம்ம மனசு தான். காலையில வந்து பாத்தீங்கன்னா மலை உச்சியில இருக்கிற மாதிரி டீப் ஸ்லீப்ல இருந்துச்சு, ஆனந்தமா இருந்துச்சு சொந்த இடத்துல. இங்க இருந்து கிளம்பி என்ன சாப்பிடுது, காலையில வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் டெட் பாடி சாப்பிடுது. எல்லாம் நம்ம மனசெல்லாம் என்ன பண்ணுது, வல்ச்சர் மாதிரி இருக்கிறதெல்லாம் என்னது, நம்ம அனுபவிக்கிற எல்லாம் ஜடம், எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செத்து போன ஜடம், எல்லாம் டெட் பாடியை சாப்பிட்டு இந்திரிய விஷயங்களுக்கு போகத்தை கொடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல வத்த குழம்பு சூப்பரா இருக்குல்ல, ஆமா வத்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல காஃபி பிளாக் காஃபி சூப்பரா இருக்கு, நல்ல பிராண்ட் ஆச்சு, ஆமா பிளாக் காஃபி நல்லா சுகமா தான் இருக்கு, நல்ல மியூசிக் நல்லா இருக்கு, ஆமா நல்ல மியூசிக் தான், எல்லாம் சரிதான். ஆனா எல்லாருமே என்னது, ஜடம், இந்திரிய விஷயம், டெட் பாடி. அப்ப எல்லா டெட் பாடியும் இந்த மனசு என்ன பண்ணுது, மனசுன்ற வல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி திரிஞ்சு நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நாள் ஃபுல்லா அலைஞ்சி ஈவினிங்ல டயர்ட் ஆகி ஒரு 10 மணிக்கு என்ன பண்ணுது அப்படின்னா போதும்பா அப்படின்னு டயர்ட் ஆகி திரும்ப கூட்டுக்கு வந்து ஹிருதயத்துல வந்து தூங்கி போகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹிருதயத்துல தூங்குறோம். நம்மளோட ஹிருதயம் தான் பிரம்மபுரம்னு பேரு, ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கதான் ஆத்மாவோட ஸ்தானம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு வெளியில போகுது, திரும்ப டயர்ட் ஆயிட்டு திரும்ப வருது, திரும்ப வெளியில போகுது, திரும்ப டெய்லி இந்த நடந்துகிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முமுட்சு என்ன பண்ணுவான், தாவதேவ நிரோதவ்யம். அமிர்த பிந்து உபனிஷத்துல 5வது மந்திரம் சொல்லுது, தாவதேவ நிரோதவ்யம் யாவத்து ஹிருதி கதம் க்ஷயம். இந்த ஹிருதயத்துல இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா லயமாயி நாசமாகிற வரைக்கும் என்ன பண்ணணும், நல்லா வந்து நிரோதத்தை செய்ய வேண்டும். நிரோதம்னா என்ன பண்ணணும், இது பொய், இது பொய், இது பொய், இது பொய், இது பொய், இது பொய், இது பொய். வேதாந்தியோட சாதனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே சாதனம். நிதித்தியாசனத்துல 2 பார்ட் இருக்கு, இல்லைன்னா மனநத்துல 2 பார்ட் இருக்குன்னு சொல்லுவோம், ஸ்தூலம் சூக்ஷ்மம். நிதித்தியாசனத்துல 2 இருக்கு, ஸ்தூலம் சூக்ஷ்மம். நிதித்தியாசனத்துல இப்ப நான் உங்களுக்கு பாடம் படிச்சு கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க பாடம் கேட்குறீங்க, நான் பாடம் படிச்சு கொடுக்குறேன். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கேன்ல, கம்பேர் ஸ்டடிஸ் எல்லாம் பண்றேன்னா, அப்ப இதுக்கு என்ன பேர் அப்படின்னா நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஸ்தூல மனனம். இதே உள்ளுக்குள்ளார நான் ஃப்ரீயா இருக்கும் போது நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொய் 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 பொய்ன்னு சொல்லிட்டே இருக்கேன் சதா. அப்ப உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம மனனம் போயிட்டே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து முனிவர்கள்லாம் கண்ண மூடி உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதான் பண்ணுவாங்க. எது வந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தாட்டு வரும்போதே, தாட்டுனா மனசு தானே, எந்த தாட்டு வந்தாலும் இது நாமம் ரூபம் குணம், இது ஆப்ஜெக்ட், இது விஷயம், இது பொய் தெரியுது. ஒவ்வொரு தாட்டையும் நீங்க பாக்குறீங்களா, ஆமா ஒவ்வொரு தாட்டும் எனக்கு பார்க்கப்படுவதா இருக்கு, இது பொய், இது பொய், இது பொய், இது பொய் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பொய் 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 பொய்ன்னு சொல்லி நிரோதம் பண்ணணும். எது வரைக்கும் அப்படின்னா இந்த மனசு இந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய தான் தான் தாண்ட அதுலயே நசிஞ்சு இல்லாம போற வரைக்கும் இந்த நிரோத காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். தான் மட்டும் மிச்சம் இருக்கிற வரைக்கும். தூக்கத்துல டீப் ஸ்லீப்ல எப்படி தான் மட்டும் மிச்சம் இருக்கும், அதே மாதிரி ஜாகிரதத்துல ஒருத்தர் என்ன பண்ணணும், நிரோதம் பண்ணிக்கிட்டே போகணும். ஏதத்து ஞானம் ச மோக்ஷம் ச, இதுதான் ஞானம், இதுதான் மோக்ஷம். இதுக்கு அந்நியது வெறும் உருட்டிக்கிட்டே கிரந்தங்களை உருட்டிக்கிட்டே லாஸ்ட் வரைக்கும் இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், வேஸ்ட்னு அர்த்தம், ஸ்பிரிச்சுவல் வேஸ்ட்னு அர்த்தம். சிரவணம் வரைக்கும் தான் கிரந்தம், சூக்ஷ்ம ஸ்தூல மனனம் வரைக்கும் தான் கிரந்தம் கம்பேர் ஸ்டடீஸ்க்கு. அதுக்கப்புறம் சூக்ஷ்ம மனனத்துக்கு போயிட்டீங்கன்னாவே நேத்தின்னு தாட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, இன்னர் இன்ஜினியரிங் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க.
உள்ள டிராவல் பண்றது ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு மேல நீங்க பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா மற்றது எல்லாம் அதோ அந்நியோ கிரந்த விஸ்தர, மற்றதெல்லாம் கிரந்த விஸ்தாரம், அது ஞானம் இல்லை. அப்ப நீங்க நிரோதம் பண்ணி இது பொய் இது பொய் இது பொய் இது பொய் இது பொய்ன்னு உள்ள போய் தான்ல இந்த மனசு இல்லாம போற வரைக்கும் நீங்க பண்ணினீங்கன்னா அதுதான் ஞானம், அதுதான் மோட்சம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா அமிர்த பிந்து உபநிஷத்துல 5வது மந்திரம் சொல்லி முடிச்சு. இதோட இங்க நிப்பாட்டேன். இப்ப ஆச்சாரியார் என்ன பண்றார், இங்க வந்து நிப்பாட்டுறார். அப்போ நல்லா இந்த மனசையும் இந்த ஆத்மாவுக்கு சமமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சுத்திகரணம் பண்ணுனீங்க அப்படின்னா அந்த மனசுனால என்ன ஆகும், டிரான்ஸ்பரண்டா இந்த ஆத்மாவோட பிரதிபிம்பத்தை பார்க்க முடியும். அப்படின்ற வரைக்கும் இங்க நிப்பாட்டு. நாளைக்கு மித்திய நம்ம நாளைக்கு பார்க்கணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம் ஜி. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். இது வானத்துல இருந்துலாம் வரல, டெய்லி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெய்லி நம்ம அவஸ்தா திரயத்துல நல்லா உட்கார்ந்து யோசிச்சீங்கன்னா டெய்லி எவ்வளவு முட்டாளா இருந்தாலும் தூங்குறான்ல, எவ்வளவு முட்டாளா இருந்தாலும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசியும் தூங்குது இல்லை. டெய்லி ஷட் டவுன் நடக்குதா, டெய்லி ஷட் டவுன் நடந்துகிட்டே இருக்கு. அத என்ன ஒரு ப்ராசஸ்னா இந்த ப்ராசஸை உட்கார்ந்து பண்ணணும். இவ்வளவுதான் விஷயம். உட்கார்ந்து பண்றதுதான் நிதித்தியாசம். நேத்தி பண்றதுதான் மனநம். இது பொய் இது பொய் இது பொய். தூக்கத்துல இல்லை, ஜாகிரத்துல வருது. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துக்கு போகும்போது வேறையாயிடுது, டீப் ஸ்லீப் போகும்போது இல்லாம போயிடுது. அப்ப என்ன அர்த்தம், ஜாகிரதம் பொய், ஜாகிரத்துல பாக்குறது எல்லாம் பொய். தூக்கத்துல எனக்கு எந்த ஒரு ஃபார்மும் இல்லை, பரமஹம்சானந்தாவே இல்லையே. அப்ப நான் காலையில எந்திரிச்சோன்னா மட்டும் இந்த பரமஹம்சானந்தா தேகத்தை எதுக்கு நான் பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு, ஐயோ இதுக்கு சுகர் வந்து பாத்தீங்கன்னா 400 வந்தா 400 என்ன செத்தே போனாலும் எனக்கு என்ன ஆக போகுது. ஏன் டெய்லி தான் எனக்கு பாடி வந்து பாத்தீங்கன்னா மரணம் நடந்துகிட்டே இருக்கேன். டெய்லி தூக்கத்துல போகும்போது இந்த தேகம் இல்லையே. டெய்லி நான் காலையில வேக்கப் ஆகும்போது பிறக்கிறேனே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் எல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துக்கு போகும்போது இல்லாம போயிடுது. எதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு? இந்த தேகம் என்னோடது இல்லை, இந்த லோக்கம் என்னோடது இல்லை. அப்ப என்ன பண்ணணும், இது எல்லாம் பொய்ன்னு உதாசீனப்படுத்துறது நம்ம பண்ணணும், ஜாகிரதத்துல பண்ணணும். இதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான உபாயமே இதுதான். திருஷ்யம் திரஷ்டா. நான் திரஷ்டா தான் சத்தியம், திருஷ்யம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து போறோம், எல்லாம் வந்து போறோம். அப்ப குவைட்டா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம பண்ண முடியும். இதுக்கு வந்து பெரிய நீங்க வந்து யோகம் தேவையில்லை, புத்திசாலித்தனம் கொஞ்சம் சத்துவ குணத்தோட கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருந்துச்சுன்னா உட்கார்ந்து யோசிக்கிற சாமர்த்தியம் வச்சு எல்லாத்தையும் உதாசீனப்படுத்த ஆரம்பிச்சோம். அவஸ்தா திரையத்தை நல்லா யோசிச்சோம் அப்படின்னா இதுல இருக்க மோகம் போயிடும். ஹரிவோம் ஹரிவோம் ஹரிவோம். எப்பவுமே மனசுல வச்சுக்கணும், பார்க்கிறதெல்லாம் சத்தியம் இல்லை. நீங்க சொல்லுவீங்க காண்பதெல்லாம் உறுதி இல்லை, காண்பவனே உறுதி கண்டோம். காண்பதெல்லாம் உறுதி இல்லை, காண்பதெல்லாம் உறுதி இல்லை, காண்பவனே உறுதி கண்டோம். காண்பவனே உறுதி காண்போம் கண்டோம் உறுதி கண்டோம். யாருது? பாரதி சொல்றது பாருங்க. பாரதி என்ன ஞானத்தோட இருந்திருக்கான் பாருங்க. காண்பதெல்லாம் உறுதி இல்லை, நித்தியம் இல்லை. பார்க்கறதெல்லாம் நித்தியம் இல்லை, சத்தியம் இல்லை. காண்பவனே உறுதி கண்டோம். காண்பவன் தான் உறுதி, அவன் தான் சத்தியமானவன். என்ன ஞானின்னு. திரஷ்டா மட்டும்தான் சத்தியம், திருஷ்யங்கள் எல்லாம் போய் எல்லாம் வந்து போற உதாசீனப்படுத்தும். ஹரிவோம் ஹரிவோம்.